भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். திருவாய்மொழி முதல் பத்தில் 7ஆம் திருவாய்மொழி பிரவேசம், அதாவது பிறவித்துயர என்ற திருவாய்மொழி. இதுக்கு சங்கத்தி அருளி செய்கிறார் நம்பிள்ள. முதல் பத்தில் முதல் பதிகத்தால் எம்பெருமான் பராத்பரன் என்று அருளி செய்தார். 2வது பதிகத்தினாலே அவன் பஜனீயன், அவன் பரனாக இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம், நமக்கு பற்ற தகுந்தவன், நம்மாலே பக்தி பண்ண தகுந்தவன் என்று 2வது திருவாய்மொழியில் சொன்னார் வீடுமின் முத்தவும். 3வது திருவாய்மொழியில் அவன் சுலபன் அப்படின்னு சொன்னார், சௌலபியமுடையவன் என்று சொன்னார், 10 அடியவர்க்கு இளையவன் அப்படின்னு. 4வது திருவாய்மொழி அஞ்சலிய மடனாராய், அதில் அவன் அபராத சகன், அப்போ தான் அவனை பற்ற முடியும், அதுக்காக நம்முடைய குற்றங்களை பொறுக்கக்கூடியவன் என்று சொன்னார். 5வது திருவாய்மொழியில் சுஷீலன், தாழ்ந்தாரோடையும் கலக்கக்கூடியவன், அதனால தான் நம்மால் அவனை பக்தி பண்ண முடியும். அதனால் பக்தி பண்ணுறதுக்கு தேவையான குணங்களெல்லாம் அடுத்தடுத்து சொல்லிட்டு வர, அதனால் சுஷீலன் அப்படின்னு 5வது திருவாய்மொழியில் சொன்னார். 6ஆம் திருவாய்மொழியில் அதை சொல்கிறார் நம்பிள்ள, சுவாராதன் என்றார், சுலபமாக ஆராதிக்க தகுந்தவன் என்று சொன்னார். இப்போ இந்த 7ஆம் திருவாய்மொழியில் அந்த ஆசிரியனம் எம்பெருமானை நாம் பக்தி பண்ணுதல் என்பது போகரூபமாயிருக்கும் என்று இந்த 7ஆம் திருவாய்மொழியில் சொல்கிறார். இதில் பகவத் சமாசிரணமாகிறது எப்படிப்பட்டதுன்னா, பகவானுடைய சமாசிரணத்துக்கு பகவான் தகுந்தவன் அல்ல, அவன் மட்டும்தான் அதில் யோகியதை இல்லாதவன், மற்ற எல்லா ஜீவர்களும் யோகியதை உடையவர்கள். ஆனால் அவனுக்கே அது ஆனந்தமாக இருக்குது அப்படின்றத பகவான் கீதையில் சொல்லியிருக்கான். அந்த வாக்கியத்தை எடுக்கிறார். அஸ்ரத்தானாக புருஷா பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள்.
9ஆம் அத்தியாயத்தில் 1, 2, 3 பிரமாணத்திரத்தில் எடுத்திருக்கார். இதம் துதே குஹ்யதமம் பிரபக்ஷ்யாமி அனசூயவே ஞானம் விஜானசகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்திரமித உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம் அஸ்ரத்தானாக புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்பிராப்பியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்தமனி. இதுக்கு அரும்பதத்தில் அர்த்தம் அருளி செய்கிறார். பரந்தப அஸ்ய தர்மஸ்ய அஸ்ரத்தானாக புருஷாக மாம் அப்பிராப்பிய மிருத்யு சம்சார வர்த்மனி நிவர்த்தந்தே என்று அன்வயம். பரந்தபனே அர்ஜுனனே, இந்த தர்மத்தில் அஸ்ரத்தை உடையவர்கள், இந்த பக்தி யோகத்தில் அஸ்ரத்தை உடையவர்களான புருஷர்கள் என்னை அடையாமல் மிருத்யு சம்சார வர்த்தமனி, மிருத்யுவாகிற சம்சார மார்க்கத்தில், நம்ம அழிக்கக்கூடிய சம்சார மார்க்கத்தில் நிதராம் வர்த்தந்தே, நிவர்த்தந்தேனா நிதராம் வர்த்தந்தே, நன்றாக வர்த்திக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் இது ஆனால் இந்த பக்தி யோகம் எப்படிப்பட்டது? ரொம்ப குஹ்யதமமானது. பிரத்யக்ஷ பிரவக்ஷியாமி அனசூயவே, என்னிடத்தில் பொறாமை இல்லாதவனான உனக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப குஹ்யமானது இது. ஞானம் விஜான சகிதம், இது ஞானத்தோட, இந்த ஞானத்தை விஜானத்தோட கூட, அப்போ இதர வியாவர்த்தகமான ஞானத்தோட கூட இந்த ஞானத்தை, இந்த பக்தி யோகத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். அதை அறிந்தால் அசுபத்திலிருந்து நீ விடுபடுவாய், அதாவது சம்சாரத்திலிருந்து விடுபடுவாய். இது ராஜவித்யா, வித்தியைகளில் ராஜா, ராஜகுஹ்யம், குஹ்யங்களில் ராஜாவாக இருக்குது, மறைக்கப்பட வேண்டியவைகளில் குஹ்யமாக இருக்குது. பவித்திரம் இதம் உத்தமம், உத்தமமான பவித்திரமாக இருக்குது, எல்லா பவித்திரங்களுக்கும் மேலான பவித்திரம். பிரத்யக்ஷாவகமம், நேராக எம்பெருமானை காட்டக்கூடியதாக இருக்குது. தர்மியம், தர்மத்திலிருந்து நீங்காததாக இருக்குது. சுசுகம் கர்த்தும் அவ்யயம், சுசுகம் கர்த்தும், செய்வதற்கு எளிதாக இருந்து ரொம்ப சுகமாக இருக்கக்கூடியது. அவ்யயம், பலம் கொடுத்த பிறகும் இந்த பக்தி தொடரக்கூடியது. அஸ்ரத்தானாக புருஷாக, இதில் ஸ்ரத்தை இல்லாத புருஷர்கள் தர்மஸ்யாஸ்ய பரந்தப, இந்த தர்மத்தில் ஸ்ரத்தை இல்லாதவர்களான புருஷர்கள் பரந்தபனே அப்பிராப்பிய மாம், என்னை அறியாதவர்களாய், என்னை அடையாதவர்களாய், இந்த தர்மத்துக்கு அஸ்ரத்தை உடையவர்கள், அப்படின்னா இந்த தர்மத்தில் அஸ்ரத்தை உடையவர்கள் என்னை அடையாதவர்களாய் மிருத்யு சம்சார வர்த்தமனி நிதராம் வர்த்தந்தே அப்படின்னு அர்த்தம். அப்போ மிருத்யுவாகிற சம்சார மார்க்கத்தில், அது ஆத்மாவுக்கு மரணம்னே சொல்லலாம், ஏன்னா சம்சார மார்க்கத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நிலை நிற்கிறார்கள் என்னை அடையாமலே, என்னையும் பெருமான் சொல்கிறான். அதாவது இப்போ அஸ்ய தர்மஸ்ய என்றான், தனக்கும் இனிதாக இருக்கையாலே பரந்தப, விரோதி வர்க்கத்தை உதறவல்ல நீ என்றோ, நீ தானே உதற, எல்லாரையும் அழிச்சுடுவியே. அப்பிராப்பியமாம் நிவர்த்தந்தே, எய்த குத்தங்களை அடைய பொறுத்து தங்களை நல்வழி போக்கும் என்னை விட்டு தந்தாமுடைய விநாசத்தை சூழ்ப்பதான சம்சாரத்தை விரும்பி அவ்வழியே போகாதிருப்பார்கள். இதுதான் இருந்தபடி பாராய் என்றான். இதை எப்படி இருக்குன்னு பாரு, ரொம்ப எவ்வளவு நன்னா இருக்குது. பிரத்யக்ஷாவகமம் அப்படின்னா ந மாம்சச்சு அபிவீக்ஷதேதம் என்கிற தான் பிரத்யக்ஷபூதனானவன். மாம்சச்சுசாலே பகவானை பார்க்க முடியாது, ஆனால் இந்த பக்தி யோகத்தை அடைந்தா மானச சக்ஷுசாலே, மனசு என்ற சக்ஷுசாலே அவனை பார்க்கலாம். அதனால் அப்படி காட்டக்கூடியது எவ்வளோ உனக்கு பெரிய புருஷார்த்தம் பாரு. தர்மியம், நம்மை காண்கை ஒரு தலையானால், அதாவது ஒரு புருஷார்த்தமானால் அதர்மியமானாலும் மேல் விழ வேணும். ஆனால் இதுவோ தர்மியம், தர்மத்திலிருந்து நீங்காதது. இது அங்கனன்னைக்கே தர்ம அனபேதமாக இருக்கும். தர்மியம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்கிறார் நம்பிள்ள. சுசுகம் கர்த்தும், அப்போ ஸ்மர்த்தவிய விஷய சாரஸ்யத்தாலே தானும் போகரூபமாக இருக்கும். ஸ்மரிக்கப்படுற பகவான் அவனுடைய சாரஸ்யத்தினாலே இதுவும் போகரூபமாக இருக்கும். அவ்யயம், கோலின பலங்களை கொடுக்க செய்தேயும் ஒன்றும் செய்யாதோமாய் நம் நெஞ்சிலே கிடக்கையாலே, எம்பெருமான் நெஞ்சிலே கிடக்கையாலே, இவனுக்கு நான் ஒன்றும் கொடுக்கலையேன்னு நினச்சிட்ருப்பான். அதனால் தான் முதலியாதே கிடக்கும். பலத்தை கொடுத்த பிறகு கூட இன்னும் நிறைய பலத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கோம். சுயப்பதியாய், சமஸ்த கல்யாண குணாத்மகனாய், சகல ஆத்மாக்களுக்கும் சேஷியாய், நிரதிசய ஆனந்தயுக்தனாய்,
ஏஷஹேவ ஆனந்தயாதி, பகவான் தான் ஆனந்தப்படுத்துகிறான் என்கிறபடியே தன்னை கிட்டினாரையும் ஆனந்திப்பிக்க கடவனாய் மோக்ஷ தசையில் அனுபவம் இனிதாகிறதும் அவனை பத்து வருகையாலே இரு. அதனால் அப்படி ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது மோட்சத்தில் பெருமான அனுபவிக்க அனுபவமும் அவனை பற்றி வர்றதுனால தான் இனிமையாக இருக்குது. அதேமாரி அப்படியே இரு. இங்கே நாம் ஆசிரியனம் பண்ணாலும் அவனை பற்றி தான் ஆசிரியனம் பண்ணுறோம், அதனால் போகரூபமாக இருக்குமிரே அப்படின்னு சொல்லி ஒழிய இந்த பக்தி யோகத்தை தவிர, இந்த பக்தி யோகம்னா சாதனம் இல்லை, அது சுயம் பிரயோஜனம். தாம் உளராகாதபடி தமக்கு இனிதியாயிருக்கையாலே இவ்வாசிரியனத்தினுடைய இனிமையை சொல்லி தலைக்கட்டுகிறார் இந்த பதிகத்தில் ஆழ்வார். அடுத்து முதல் பாட்டு. பிறவித்துயர ஞானத்துள் நின்று துறவிச்சுடர் விளக்கம் தலைப்பெய்வார் அரவனை ஆழிப்பட அந்தணனை மரபிய இன்னி மனத்து வைப்பாரே. இதுக்கு நம்பிள்ள ஈடு. முதல் பாட்டு. இதில் நிரதிசய போக்கியனானவனை விட்டு பிரயோஜனாந்தரத்தை கொண்டு அகலுவதே என்று கேவலரை நிந்திக்கிறார். வெறும் ஆத்ம பிராப்தியை விரும்பிண்டு போராளே பிறவித்துயர ஞானத்துள் நின்று ஜராமரண மோக்ஷாய என்று இருப்பாரும் உண்டு கேவலர். அப்போ ஜராமரணங்கள்லேருந்து விடுபடணும், அதுக்காக மட்டும் பகவானை ஆசிரியிக்கிறது, அவர்களை சொல்லுகிறது இந்த பாட்டு. ஐஸ்வர்யார்த்திக்கும் ஆத்ம பிராப்தி காமனுக்கும் பகவத் பிராப்தி காமனுக்கும் ஒக்குமாயித்து சர்வேஸ்வரனை உபாசிக்கையும் அந்திம ஸ்மிருதியும். எல்லாரும் எம்பெருமானே உபாசனம் பண்ணால்தான் ஐஸ்வர்யத்தையும், அதாவது அதிசயித்தமான ஐஸ்வர்யம், மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அடையிறதும் பகவானை பக்தி பண்ணுறதுனால, கைவல்யத்தை அடையிறதும் பகவானை பக்தி பண்ணுறதுனால, பகவானை அடைதலும் பகவானை பக்தி பண்ணுறதுனால. அப்போ எல்லாருக்குமே 3 பேருக்குமே அந்திம ஸ்மிருதியும் வேணும். இனி பேத்தில் தாரதமியம் வருகிறபடி எண்ணில் உபாசனைன்னா பகவானுடைய சிந்தனம் தான். அதுக்கப்புறம் அந்திம ஸ்மிருதியும் எல்லாருக்குமே வேணும். ஒன்றா இருக்கிறச்சே ஏன் பலத்தில் பேதம் வருது? உபாசன சமயத்தில் சிறுக கோலுகையாலே ஐஸ்வர்யார்த்தி அல்பமாக எனக்கு இந்த பிரம்மாண்டாதிபத்தியம் கொடு, அதுக்கு சதுரசமாக ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுன்னு குறைச்சலாக கொள்கிறான். ஆத்ம பிராப்தி காமன் என்ன பண்ணுறான்? எனக்கு என்னுடைய அனுபவத்தை மட்டும் கொடு அப்படின்னு ஆத்மானுபவத்தை மட்டும் கேட்டுட்டு பாழா போகிறான். அதே மாதிரி இவன் அப்படி இல்லை, எம்பெருமானையே விரும்புகிறான். அதனால் இவனுடைய பலம் நிரதிசயமாக இருக்குது. அதாவது அவனளவும் செல்லாதே நடுவே வரம்பிட்டு கொள்ளுகை. பகவான் வரலும் போகல, வெறும் ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறான் ஒருத்தன், ஆத்மாவோடு நிற்கிறான் இன்னொருத்தன். பகவான் வரலும் போகிறவங்களுக்கு தான் பூர்ணமாக பலன் கிடைக்கிறது. அத்தையிலே வரம்பொழி என்கிறது. அதை வரம்பு கட்டின்றார், தங்களுடைய அனுபவம் மட்டுமே போகிறோன்னு. அதை இல்லாத எம்பெருமானை ஆசிரியுங்கோள் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார் திருப்பல்லாண்டில். அது தனக்கு அடி அவர்கள் சுகிருத தாரதமியம். அதனால் இந்த பண்ணி வச்சிருக்கிறது அவளை இப்படி சிறுக கொலை பண்ணுறது சுகிருத்தம். சதுர்விதா பஜந்தேமாம் ஜனாக சுகிருத்தினோர்ஜுன. 4 விதமான புண்ணிய கர்மாக்கள் என்னை பக்தி பண்ணுகிறார்கள். அந்த புண்ணியத்தினுடைய ஏற்றத்தாழ்வுக்கு சேர அந்த புத்தியானது குறைச்சலான புருஷார்த்தத்தை விரும்புகிறது. ஆனால் அந்த அதிருஷ்டம் மட்டுமே காரணம் அப்படின்னு இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அதிருஷ்டமானது ஒரு திருஷ்டமான ஒரு சாமக்கிரியோடு சேர்றச்சே தான் பலன் கொடுக்கறது. அதனால் இப்போ அவனுக்கு ஏற்படுற ஒரு உபதேசம், அதுக்கப்புறம் அவனுக்கு அதில் ஒரு நாட்டம் எப்படியோ அது இன்னும் பெருசாக நினச்சுன்றான். சில பேரை பார்த்து அந்த மாதிரி நினச்சிக்கிறதுனால சிறுக கொள்கிறான். அதனால் அதிருஷ்டம் ஒன்று இருக்குது. அந்த அதிருஷ்டத்தை மீறியும் என்ன பண்ண முடியும்? பகவானுடைய இதுக்கு வர முடியும், பகவானுடைய மார்க்கத்துக்கு வர முடியும், பகவானையே பராப்பியமாக அடைய முடியும். அது முடியாதுன்ற அர்த்தத்தில் சொல்லலை ஆச்சாரியர். ஏன்னா அந்த மாதிரி உதாரணங்கள்லாம் நிறையா இருக்குது. எங்கே பார்த்தாலும் இது பண்ணால் ஒன்றுமே தெரியாதவன், சுகிருதமே இல்லை. பிரம்மாவுக்கு நிறைய சுகிருதம் இருக்குது. பிரம்மாவாய் இழந்து விடுதல் இடைச்சியாய் பெற்று விடுதல் செய்யும்படியாக இருக்கும். இடைச்சிக்கு ஒரு சுகிருதம் பிரம்மாவுக்கு இருக்கிற சுகிருதமாக இருக்குது, அது இல்லை. அப்படி இருக்கிறவளை கூட பெறா. அதனால் சுவாதந்திரியத்தை சத்விநியோகம் பண்ணினால் பகவானையே புருஷார்த்தமாக பெறலாம், புருஷார்த்தமாக நினைக்கலாம். அதனால் ருச்சி அந்த ருச்சி மாறிடுத்துனாக்கா, புண்ணியம் குறைவாக இருந்தாலும் ருச்சியானது பெரிய விஷயத்தில் ஏற்பட்டால் அவரும் கூட எம்பெருமானை அடையலாம் அப்படின்றது தான் திருவுள்ளம் என்று அருள் செய்தாரே. சுகிருதத்துக்கு அனுரூபமாக வாயித்து புருஷார்த்தங்களில் ருச்சி பிறப்பது, ருச்சி அனுகுணமாக வாயித்து உபாசிப்பது, உபாசன அனுகுணமாக இருக்க கடவுது பலம் அப்படின்றது பெரும்பாலும் இது
இந்த சுகிருதத்து அளவில் எல்லாம் போகிறது அப்படின்னு. அந்த சுகிருதத்தை மீறி என்ன பண்ணலாம், குறைச்சலான சுகிருதம் உள்ளவனும் கூட நன்னா புரிஞ்சுட்டான், விஷயத்தை புரிஞ்சுட்டானே ஆனால் பகவானையே அடையணும்னு நினைக்கலாம். பிறவித்துயர் இத்தியாதி, பிறவித்துயர ஞானத்துள் நின்று அப்படின்னு சொல்கிறார். இவனை பற்றி இப்பேத்தை பெற்று போவதே, இவ்வளோ பெரிய பெருமானை பற்றி இந்த சின்ன புருஷத்தை பெற்று போகிறார்களே. அதனால் பிறவி என்கிற இத்தால் ஜென்மம் தொடக்கமாக உண்டான மற்ற 5 விகாரங்களையும் நினைக்கிறது. அதாவது ஜென்ம, அதுக்கப்புறம் பால்யம், அதுக்கப்புறம் கௌமாரம், அப்புறம் யவ்வனம், ஜரை, மரணம், இவைகளை எல்லாத்தையும் நினைக்கிறது. இன்னின்ன யோனியுமாய் இன்னின்ன நீர்மை இது யாமுறாமை, அவை இந்த ஜென்மங்கள்லாம் போகும்படியா, ஜென்மாதிகள்லாம் போகும்படியாக இவன் ஆத்மாவை அடையணும்னு நினைக்கிறான். இவர் தாமும் கழிக்கிறதா இரா நிற்கச் செய்த இவர்களை நிந்திக்கிறதுக்கு கருத்தன் எண்ணில். அதாவது ஆத்மா அடையணும்னு நினைக்கிறவா ஜராமரணங்கள்லேருந்து விடுபடணும், பிறவித்துயர் அறணும்னு தான் நினைக்கிறா. இவரும் தான் அதே சொல்கிறார். இந்த ஜென்மங்கள் கூடாது, அவித்யா கர்ம வாசன ருச்சி பிரகிருதி சம்பந்தம் கூடாதுன்னு தானே சொல்கிறார் இவரும். அப்புறம் ஏன் அவளை நிந்திக்கிறார்னா, அது நிந்திக்கிறதுக்கு கருத்து என்னென்னில் இவருக்கு விரோதி போவது ஆனுஷங்கிகமாய் பகவத் அனுபவம் உத்தேசமாக இருக்கும். விரோதி போகிறது தன்னடையே போகிறது, அது எப்படி இருந்தாலும் போகிறது. எம்பெருமானுடைய அனுபவம் தான் உத்தேசம். அவர்களுக்கு என்ன அர்த்தம், துக்க நிவர்த்தி தானே உத்தேசம், அது மட்டுமே உத்தேசம். பகவானுடைய அனுபவமே இல்லை அவளுக்கு, அதை பற்றி லட்சியமே இல்லை, அதனால தான் நிந்திக்கிறார். ஞானத்துள் நின்று இவ்வனுசந்தானம் அவ்வருகே போகா நிற்கச் செய்தையும் ஆத்ம ஞான மாத்திரத்திலே கால் ஊன்ற அடியிட்டாய்த்து நிற்பது. துறவி என்கிற இது துறக்கையை சொன்னபடி துறவி சுடர் விளக்கம் தலைப்பெய்வார் அப்படின்னு இருக்கு. பிறவித்துயர என்றதனுடைய பல ரூபமான பிரகிருதி வினிர்முக்த வேஷத்தை இந்த துறவி என்ற சொல்லுகிறது. சுடர் விளக்கம் தலைப்பெய்வார் என்கிற இது ஞானத்துள் நின்று என்கிற அதனுடைய பல ரூபமாக இருக்கிறது. அப்போ ஞானத்தில் நின்னான்னா அதனுடைய பலம் என்ன, சுடர் விளக்கம் மேலான ஆத்ம விகாசத்தை பெறுகிறார்கள். சம்சார தசையில் கர்மமடியாக வரக்கூடிய சங்கோச்சம் இல்லை, ஞானத்தினுடைய சங்கோச்சம் இல்லை. மோட்ச தசையில் அந்த ஞானம் விகசிதமாக இருக்குமிரே, ஞான குணகமுமாய் ஞாத்தாவுமாயிரே வஸ்துதான் இருப்பது. அது ஜீவாத்மான்ற எப்படி இருக்கான், ஞானத்தை குணமாக கொண்டவன், அதனால அப்போ ஞாத்தாவுமாக இருக்கான் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞான குணகன் ஞாதா அப்படின்னா, ஞாதான்னா சுகியாக இருக்கிறவன் அர்த்தம், ஞானத்தை குணமாக கொண்டவன். அப்புறம் ஞாதாவாக இருக்கிறவன் தான் சுகியாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் வஸ்து தான் இருப்பது. அதாவது ஜீவாத்மா அப்படி இருக்கிறான் என்று துறவிச்சுடர் விளக்கம் தலைப்பெய்கை பலமாக இருக்குகிறே. அந்த துறவி சுடர் விளக்கம்ன்றது ஞானத்தை பூர்ணமாக பெற்று நல்ல பிரகாசத்தோடு இருத்தல். அப்போ பிறவி, அதுக்கு மேலே பிறவி இத்தியாதி, பிறவித்துயர ஞானத்துள் நின்று துறவிச்சுடர் விளக்கம் தலைப்பெய்வார். அரவனை ஆழிப்பட அந்தணனை மரபியை எண்ணி மனத்து வைப்பாரே அப்படின்னார். அதாவது இந்த ஜென்மஜராமரணாதி சாம்சாரிக துக்கம் அருகைக்காக ஆத்ம ஞானத்தில் நின்று பிரகிருதி வினிர்முக்த ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிக்க வேண்டி இருப்பார் அரவனை. அரவன்னா தர்மஸ்வரூபனான பகவான். அனன்ய பிரயோஜனரோடு ஒக்க பிரயோஜனாந்தர பரரையும் அங்கீகரித்து அவர்கள் அபேட்சிதத்தை செய்யுமவன் எம்பெருமான். அவனை ஆழியன்னு ஆழிப்படை அந்தணனை கையும் திருவாழியும் கண்டு தங்கள் புருஷார்த்தத்தை மறவாதே. அவ்வளவு அழகாக சேவித்த பிறகும் கூட என்ன பண்ணுற, ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு பகவானுடைய சாட்சாத்காரம் வரும் இவ்வளவு பெரிய உபாசனம் பண்ணுறச்சு. அப்போது அவன் ஆழிப்படை அந்தணனை மறவியை எண்ணி மனத்து வைப்பார். தங்களுடைய புருஷார்த்தத்தை மறக்காமல் வெறும் சாதனமாக மட்டும் பகவானை மனசில் வைக்கிறார்களே என்று நிந்திக்கிறார். அவன் பக்கல் சுத்தி மாத்திரத்தையே அனுசந்தித்து ஆசிரியா நிற்பரே, இவர்களுக்கும் ஆசிரியிக்கலாம்படி இருப்பதே என்ன அரவனோ என்ன கருத்து. அரவனோனா தர்மிஷ்டனோ,
இப்படி தன் அழகை காட்டியும் அதில் ஈடுபடாமல் வெறும் தங்களுடைய ஆத்ம பிராப்தின்ற புருஷார்த்தத்தை மட்டுமே பெருசாக நினைக்கிறாளே, அவளுக்கு கூட தன் ஆசிரியனாக இருக்கானே, இது எவ்வளவு தர்ம சுபாவம் பகவானுக்கு என்று முதல் பாட்டாலே ஆச்சரியப்படுகிறார். அடுத்து இரண்டாம் பாட்டு. வைப்பாம் மருந்தாம் அடியரை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்சக்கூடானவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்து அப்பாலவன் எங்கள் ஆயர் கொழுந்தே. வைப்பாம் மருந்தாம் அடியரை என்று சொல்கிறார். இந்த ரெண்டாம் பாட்டில் சர்வேஸ்வரனை ஆசிரியத்து க்ஷுத்ர பிரயோஜனத்தை கொண்டு போவதே என்று கேவலரை நிந்தித்தார் முதல் பாட்டில். அவன் தன்னையே பத்திருக்கும் அவர்களுக்கு அவன்தான் இருக்கும்படி சொல்லுகிறார் இப்பாட்டில். எம்பெருமான் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கிறவாளுக்கு பகவான் எவ்வளவு ஒரு நன்மையை கொடுக்குறவன் இருக்கான் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். வைப்பாம் ஆடறுத்து பலியிட்டு அரைப்பையாக்கி இஷ்ட விநியோகார்கமாம்படி சேமித்து வைக்கும் நிதி போல இவனுக்கு நினைத்த வகைகளெல்லாம் அனுபவிக்கலாம்படி தன்னை இஷ்ட விநியோகார்கமாக்கி வைக்கும் என்றிட்டு பிராப்பியத்துவம் சொல்லுகிறது. அதாவது வைப்பாம் அந்த நிதியினுடைய சுபாவத்தை சொல்கிறார். இந்த ஐஸ்வர்யத்தை பெறத்துக்கு ஆடு அறுத்து பலியிடணும், யாகம் பண்ணி வாயவி யாகம் பண்ணி அதிலேருந்து தனத்தை பெற்றா ஏதோ கொஞ்சம் ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதை பையில் இட்டு வைத்து சேமித்து வச்சுருக்கா தங்கள் ஆபத்துக்கு அந்த நிதி உதவும்னு. ஆனால் எம்பெருமான் சித்தமான நிதியாக எப்போவுமே இருந்துகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறார். இப்படி எம்பெருமானுடைய பிராப்பியத்துவம் வைப்பாம்ன்ற சப்தத்தாலே சொல்லப்படுறது. அடுத்து மருந்தாம் ஆனாலும் க்ஷுத்ர விஷயங்களையும் உண்டறுக்க மாட்டாத சம்சாரி சேதனனுக்கிறே சர்வாதிகனான தன்னை விஷயமாக்குகிறது. அல்ப விஷயங்களை கூட புஜித்து முடிக்க முடியாதவன், அவ்வளவு ஞானம் குறவுடையவன், அவனுக்கு தன்னை கொடுத்து வைக்கிறானே எம்பெருமான், எவ்வளவு பெரியவனவன் என்ன ஆச்சரியப்படுறார் ஆழ்வார். உண்டறுக்க மாட்டாதன அனுபவித்து முடிக்க முடியாதவனான சம்சாரி சேதனனுக்கிற சர்வாதிகனான தன்னை விஷயமாக்குகிறது. இவன் தன்னை அனுபவிக்கும்படியன் எண்ணில் அக்குறைகள் வாராதபடி அனுபவ விரோதிகளை போக்கி தன்னை அனுபவிக்க கீடான சக்தியோகத்தையும் கொடுத்து தன்னையும் கொடுக்கும் என்று அவனுடைய பிராபகத்துவம் சொல்லுகிறார். மருந்தாம்ன்ற சப்தத்தால் இவன் பகவான் அனுபவிக்க சக்தியையும் பகவானே கொடுக்குறான், அப்புறம் தன்னுடைய அனுபவத்தையும் கொடுக்குறான். அதை சொல்லுகிறார். ஆத்மதா பலதாக, தன்னை கொடுக்கிறவன் அதுக்கு பலத்தையும் கொடுக்கிறவன் அனுபவிக்கிறதுக்குன்னு வேதம் சொல்கிறது. அது காட்டக யஜுர்வேதத்தில் காட்டகத்தில் இருக்குதுன்னு எடுக்கிறார் மணவாள மௌனிகள் பெருமான திருட்டில். ஆஹா, பிராப்பியத்துவமும் பிராபகத்துவமும் சொல்லித்து இப்படி செய்வது ஆர்க்கு என்னில் அடியரை நமேயம் என்னும் நிர்பந்தம் தவிர்த்தார்க்கு. அடியர்னா நிறைய பகவான்கிட்ட அன்புடையவான் இல்லை. நான் நமேயம், நான் யாரையும் வணங்க மாட்டேன்னு ராவணன் சொன்னான். அது இல்லாமல் வெறுன அவர் அத்வேஷம் மாத்திரம் உடையவர்கள், எம்பெருமானை துவேஷிக்காமல் அப்போ வணங்க சித்தமாக இருக்கிறவர்கள், அவ்வளோதான் போகிறோம். நிறைய பக்தி பண்ணணும்னு இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு தன்னை பிராப்பியமாகவும் பிராபகமாகவும் ஆக்கி வைக்கிறான் எம்பெருமான் அப்படின்னார். அதனால் அவனை பற்றி ஒரு பிரயோஜனத்தை கொண்டு அகலாதே, அவன் தன்னையே பற்றி அவன் படிவிடனா அவன் ஜீவனம் கொடுக்கான்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று அவன் திருமேனியை காட்ட, படினா திருமேனின்னு ஒரு அர்த்தம், அதை காட்ட ஜீவித்திருப்பாரை. அப்படி அவளை தான் எம்பெருமானுடைய திருமேனி சேவையினால்தான் தங்களுக்கு ஜீவனம் நினைத்திருக்கிற அடியவர்கள். அப்படி இருப்பாரை வலிய வினைகளிலே கொண்டு போய் மூட்டுகைக்கு ஈடான சாமர்த்தியத்தை உடைத்தான இந்திரியங்கள், விலைகளில் பெரிய கர்மங்களில் கொண்டு போய் மூட்டுடும் இந்திரியங்கள்லாம். அப்போ இந்திரியங்கள் ஐந்தாலும் துஞ்சக்கூடான், இவனை மரணமடையும்படி விடமாட்டான். அப்படின்னா அதுக்கு ஆட்பட்டு பிரகிருதியினுடைய போகத்தை அனுபவித்து பாழா போகிறதுக்கு விடமாட்டான் எம்பெருமான். அஞ்சிலும் புக்கு துஞ்சக்கூடான் எண்ணுதல். அதனால் இந்த 5 இந்திரியங்களையும் புகுந்து இவாளுக்காக இவனை மரணமடையாமல் வைத்திருப்பன், காப்பாற்றி வைத்திருப்பன், இவர்களை பாழா போகாமல் வைத்திருப்பன் என்ன அர்த்தம். வல்வினை பிறவித்துற ஞானத்து அதில்லை, வைப்பாம் மருந்தாம் அடியரை அதுதான். இப்படி ஆசிரிதற்கு பிராப்பியமான
பரமபுருஷார்த்தமும் தத் விரோதியான சம்சாரம் போக்குகைக்கு மருந்துமாய் அவர்களை ஸ்வ விஸ்லேஷ ஜனகமான மகாபாபத்தை விளக்கவத்தான இந்திரியங்கள் நலிவுபட விட்டுக்கூடான். இந்த இந்திரியங்கள் நலிகின்றன, பெரிய பாபத்தை பண்ணும்படி இவனை செய்கின்றன. ஆனால் நலிய விட்டுக்கூடான் பெருமான். எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து ஆனந்த வல்லியில் சொல்கிறபடியே எல்லா இடத்திலும் உள்ள எல்லாரையும் காட்டிலும் ஆனந்தத்தாலே மேற்பட்டு வாங்மனசுக்களுக்கு நிலமன்றியே இருந்து வைத்து தன்னுடைய நிரவதிக கிருபையாலே அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்தே ஆசிரிதர்களுக்காக இடையரில் பிரதானனாய் பிறந்தான். இப்படி எம்பெருமான் பிறக்கிறான் என்று சொல்கிறார் இந்த 2ஆம் பாட்டாலே. 3ஆம் பாட்டு. ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்கச் சோதியை தூய அமுதை பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே. 3ஆம் பாட்டு. பிரயோஜனாந்தரபரரான கேவலரை நிந்தித்தார். அனன்ய பிரயோஜனர் திறத்தில் அவன் இருக்கும்படி சொன்னார். நீர் அது 2ஆம் பாட்டில் சொன்னார். கேவலரை நிந்தித்தது முதல் பாட்டு. அனன்ய பிரயோஜனரை புகழ்ந்தது அது எம்பெருமான் எப்படி அவர்களுக்கு வைப்பாயும் இருக்கான், மருந்தாயும் இருக்கான், அதாவது பிராப்பியமாயும் இருக்கான், பிராபகமாயும் இருக்கான் என்று அதை சொன்னார். நீர் 2 கோட்டியிலும் என்ன நான் பிரயோஜனாந்தர பரன் அல்லேன், அனன்ய பிரயோஜனனாய் இருக்கிறவன் அவனை பற்றினேன் என்று நேர்கொடு நேரே சொல்லவும் மாட்டார். அவனை அனுபவியாருக்க விரோதி தன்னிடையே போய்கொண்டு நிற்கிறவன் தான் என்கிறார். அதாவது தன்னை தானே புகழ்ந்து சொல்ல மாட்டார். அதனால் நான் அனுபவிச்சுட்டே இருக்கிறச்சே என்னோட அனுபவிச்சுட்டே இருக்கிறச்சே என்னோட விரோதி போயிடுத்து அப்படின்னு சொல்கிறார். ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்கச் சோதியை தூய அமுதை பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே. இதான் 3ஆம் பாட்டு. ஆயர் கொழுந்தாய் இடையர்க்கு பிரதானனாய் இருக்கு விருப்பு சொல்லித்து கீழ். இங்கு அவர்களில் தேசஸ்தனாய் இருக்கும்படி சொல்லுகிறது. அதாவது அவர்கள் வேறாக தான் கொழுந்தாய் இருக்கும் அவன். அந்த வேருக்கு கொழுந்து மாதிரி எம்பெருமான் இருக்கான். இடையர் காட்டிலே பசுக்களின் பின்னே திரிந்து அவர்களுக்கு அடி கொதித்தால் வாடுவது இந்திரன் முகமாக இருக்கை. வேரில் வாட்டம் வந்தால் அது கொழுந்தில் வாட்டம் வரும். இவர்களுக்கு கால் சுட்டுதுன்னா கண்ணனுடைய முகம் வாடுகிறது. அந்த அளவுக்கு அவளுக்கு ரொம்ப நெருங்கினவனாக இருக்கான். வேரிலே வெக்கை தட்டினால் கொழுந்திலே முற்பட வாடுவது. கொழுந்துன்றது புதுசாக வந்த இலை, அதுதான் முதல்ல வாடுறது. அவரால் புடையுண்ணும் அவனால் எண்ணுதல் அவளால் எண்ணுதல் செய்யாமையாலே திருவாய்ப்பாடியில் 5,00,000 குடியிலும் இவனை நியமிக்க உரியர் அல்லாதார் இல்லை. அத்தனை பேராலையும் நியமிக்கப்படுறவன் எம்பெருமான். அதனால் அவரால் புடையுண்ணும்னு பகுவச்சனத்தால் சொல்கிறார். மரத்தாலே ஓர் அடிப்பவர்கள் போலே காணும். மரத்தாலேனா கையில் இருக்கிற மத்து, அந்த மத்தாலே ஒரு அடிப்பவர்கள் எல்லாருமே கிருஷ்ணனை என்று பட்டர் அருளி செய்யும்படி மாயப்பிரானை அவாப்த சமஸ்த காமனான சர்வேஸ்வரன் தனக்கு ஒரு குறையுண்டாய் அவதரித்து ஆசிரித ஸ்பர்ஷம் உள்ள திரவியத்தால் அல்லது தரிக்க மாட்டாதானாய் அதுதான் நேர்கொடு நேரே கிடையாமையாலே களவு காணப்புக்கு தலை கட்ட மாட்டாதே வாயது கையதாக ஆப்பட்டு கட்டுண்டு அடியுண்டு நிற்கும் நிலையை அனுசந்தித்து மாயப்பிரானை என்கிறார். இப்படியா எம்பெருமான் ஒரு சௌலபியம் காட்டணும் அப்படின்னு ஆச்சரியப்படுற ஆழ்வார். என் மாணிக்கச் சோதியை ஆசிரிதர் கட்டி அடிக்க களங்கமர கடையுண்ட மாணிக்கம் போலே திருமேனி புகழ் பெற்று வருகிறபடி அடிக்க களங்கமர என்ன களங்கம் இல்லைன்னா அந்த பரத்தொன்ற களங்கம் இல்லை. அவ்வளவு சௌலபியத்தை காட்டுறான் எம்பெருமான். கடையுண்ட மாணிக்கம் போலே நன்னா அழுக்கு நீக்கப்பட்ட மாணிக்கம் போலே அது நன்னா போட்டு கடைஞ்சி எடுத்தான்னா அந்த அழுக்கை நீக்கினான்னா அந்த தட்டான் பண்ணான்னா அது மாணிக்கம் நன்னா பிரகாசிக்கும். அதில் இருக்கிற ஒளி பிரகாசிக்கிறது. அதுமாரி பகவானுடைய சௌலபிய குணம் அவ்வளோ பிரகாசிக்கிறது. அப்படி திருமேனி புகழ் பெற்று வருகிறபடி கட்டின அளவுக்கு வெட்டன் இருக்குமவன், அதாவது கட்டின மாத்திரத்துக்கு மகிழ்கிறவன் அர்த்தம். கட்டி அடிக்க புகழ் பெற சொல்ல போடுமோ இன்னும் ஒளி பெறதை வந்துட்டு அவ்வளோ சந்தோஷத்தால்
கண்ணியார் குறுங்கையித்தால் கட்ட வெட்டென்னிருந்தான். அதாவது கண்ணியார் நல்ல அழகான கண்களை உடையவர்கள் குறுங்கையித்தால் கட்ட வெட்டென்றிருந்தான், மகிழ்ந்திருந்தான் அப்படின்னு அர்த்தம். இரே என் அப்புகரை எனக்கு முத்து உட்டாக்கினவன், அந்த ஒளியை எனக்கு காட்டி கொடுத்தவன், தூய அமுதை பருகி பருகி தேவர்கள் அதிகாரிகளாய் பிரம்மச்சரியாதி நியமங்கள் வேண்டி சகிருத்தேவியமாய் இருக்கும் இரே அது தேவாமிர்தம். சர்வாதிகாரமுமாய் ஒரு நேதியும் வேண்டாதே சதா சேவியமுமான அமிர்தமிரே இது. எம்பெருமான் என்கிற அமுதம் ஒரு நியமமும் இல்லாமல் அது கிடைக்கக்கூடியது. தேவர்களுக்கு அது அமுதம் கிடைக்கணும்னா பல நியமங்கள் அனுஷ்டித்த பிறகு தான் ஒரு தேவாமிர்தம் கிடைக்கும். ஆனால் அது இப்படி நிரந்தரமான புருஷார்த்தமாக இருக்காது. எம்பெருமான் ஆனால் அப்படி இருப்பன் அப்படின்றார். என் இத்தியாதி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே, ஆச்சரியமான ஜென்மமடியாக உண்டான அஜ்ஞானத்தை வாசனையோடே போக்கினேன். அஜென்மத்துக்கு ஆச்சரியமாவது ஒருபடிப்பட்டிராமை மயர் வருத்தேன் என்கிறது இன்னிந்த நீர்மை இனியாமுறாமை என்று அபேட்சித்தபடியே பலானுபவம் தம்மதாகையாலே அருளி செய்கிறார். இப்படி எம்பெருமான பருகி பருகி என்னுடைய மாயப்பிறவியினுடைய மயர்வை அறுத்தேன், அதாவது அஜ்ஞானத்தை போக்கினேன் என்று 3ஆம் பாட்டு முடிகிறது. 4ஆம் பாட்டு மயர்வர என்மனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் உன் சுடற்கத்தையை அயர்வில் அமரர்கள் ஆதி கொழுந்தை என் இசைவினை என் சொல்லியான் விடுவேனோ. இதுக்கு வீட்டில் சொல்கிறார். 4ஆம் பாட்டு இன்னிந்த நீர்மை இனியாமுறாமை என்ன அடியிலே நீர் அபேட்சித்தபடியே உம்முடைய அபேட்சிதம் தலை கட்டித்திரே. அப்போ தாழ்ச்சி உமக்கு இல்லாமல் போயிடுறது, உமக்கு தான் என்னுடைய அனுபவம் கிடைக்கிறது. இனி இவ்விஷயத்தை விட்டு பிடிக்கும் இத்தனை என்றோ அத்தை விட்டு பிடிக்கிறதுனா விட்டுற வேண்டியதானே. இனிமேல் நான் தான் உமக்கு மோட்சத்தை கொடுக்க சித்தமாக இருக்கேனே, என்னை விட்டுடலாம் இல்லையோ அப்படின்னா என்ன அப்படி சொல்ல போகிறது. அப்படி ஆறான்னு கேட்டால் நான் என்ன ஹேத்துவாலே விடுவேன், உன்னை விடுறதுக்கு என்கிட்ட என்ன காரணம் இருக்குது, விடவே முடியாது அப்படின்ற. மயர் வர என் மனத்தே மன்னினான் தன்னை மயர் வர அஜ்ஞானமானது வாசனையோடு போக என் மனத்தே மன்னினான் தன்னை இன்னமும் மயர்வு குடிகொள்ள ஒண்ணாது அஜ்ஞானமே வரக்கூடாது என்றதுக்காக என்னுடைய ஹிருதயத்திலே புகுந்து ஸ்தாபர பிரதிஷ்டையாக இருந்தவனே. அப்படி இருக்கச்சு உன்னை விடணுன்னா அஜ்ஞானத்தால் தான் விடணும். எனக்கு அஜ்ஞானமே கிடையாது, எப்படி நான் விடுவேன்? செடி சீத்து குடியேற்றின படை வீடுகளை விடாதே இருக்கும் ராஜாக்களைப் போல ஒரே புதரா மண்டி கிடக்கு, அதெல்லாம் சீத்து அங்கே இது ராஜாவுக்கான அதேமாரி மந்திரிகளுக்கு மற்றவாளுக்கான மாளிகைகளை அமைச்சுட்டு குடியேறிட்டான் ராஜா அப்படின்னா அவன் விடுவானாத? அதுமாரி இந்த என் மனத்தில் இருக்கிற அழுக்குகளெல்லாம் போக்கி அவித்யா கர்ம வாசனை ருச்சி எல்லாத்தையும் போக்கி நீ குரு பூந்த பிறகு உன்னை நான் விடுவேனா? புறம்பே அந்த ராஜாக்கள் விடாதா போல உன்னை நான் விடமாட்டேன். புறம்பேயும் ஒரு கந்தபிய பூமி உண்டு என்று தோத்த இராமை, இன்னும் போக வேண்டிய ஒரு பூமி இருக்குதுன்னு தோற்றவே இல்லை. என் மனசில் அவ்வளவு நிலையாக நீ வாசம் பண்ணுற, உன்னை நான் எப்படி விடுவேன்? இப்படி இருந்து செய்கிறதன் என்னில் உயர்வினையே தரும் ஞான விசிரம்ப பக்திகளை தாரான் என்றான். விசிரம்பம்னா நம்பிக்கை. என் நெஞ்சிலேயே இருக்கிறதுனால எனக்கு ஞானத்தை மேலே மேலே கொடுக்குறான், எனக்கு நம்பிக்கையை மேலே மேலே கொடுக்குறான், பக்தியை கொடுக்குறான் என்னது. அப்போ என்னால் நான் எப்படி விட முடியும்? யமாதிகள் தலையிலே அடியிடும்படியான உட்கருஷத்தை தாரான் என்றான் என்னுதல் அவ்வளோ உயர்வு. அப்போ நமந்தமர தலைகள் மீதே நாவலிட்டு எழுதிருகின்றோம்னு தொண்டர்கள் ஆழ்வார் திருமாலில் அருள் செய்தார். அந்த மாதிரி யமாதிகள் தலையில் அடியிடும்படியாக எனக்கு உயர்த்தியை கொடுத்தான் அப்படின்னார் என்னுதல். அதனால் ஞான பக்திகள்ன்ற உயர்வை கொடுத்தான், விசிரம்பம் நம்பிக்கைன்ற உயர்வை கொடுத்தான் ஒரு அர்த்தம். இல்லை யமாதிகள் தலையில் அடியிடும்படியான உயர்வை கொடுத்தான் இன்னொரு அர்த்தம். காதல் கடல் புறைய அப்படி கடல் அளவுக்கு காதல் எனக்கு விளையும்படியாக செய்தான். காதல் கடலின் மிக பெரிதால் கடலை விட பெருசாக என்னுடைய காதலை எம்பெருமான் விஷயமான அன்பை உண்டாக்கினான். நீள்விசும்பும் கழிய பெறுதால் பெரிய ஆகாசமும் கூட கடலை விட பெருசு ஆகாசம், அதை விட பெருசு என்னுடைய அவா. சூழ்ந்ததனில் பெரிய சூழ்ந்த அதனில் பெரிய தத்துவத்திரயத்தையும் காட்டிலும் பெருசாக இருக்கிறது என்னுடைய அவா. உன் சுடற்கத்தையை இத்தால் எனக்கு உபகரித்தானாய் இருக்கிறபடி அந்நியே தான் உபகாரம் கொண்ட என்னிடம் வடிவில் புகரிலே தோத்த இராதின்னான் என்னுதல். எனக்கு உபகரிக்கலை, என்னை அனுகிரகித்ததுனால தான் உபகாரம் பெற்றேன் என்று அவன் நினைக்கிறானா. அவ்வளோ எம்பெருமானுக்கு ஒரு ஆசை எனக்கு அனுகிரகம் பண்ணுறதில்ல. தம்மை வசீகரித்த அழகை சொல்லித்தாகவுமாம், அவ்வளவு அழகு அப்படின்ற. அதுக்கு மேலே அயர்வி ரமரர்கள் ஆதி கொழுந்தை தான்
உபகரியாத வன்று தங்கள் சத்தை கொண்டு ஆத்தமாட்டாதாரை ஒரு நாடாக உடையவன். பகவதன் அதனால் எம்பெருமானுடைய அனுபவம் கிடைக்கலன்னா வாழவே மாட்டா. பகவத் அனுபவ விஸ்மிருதிக்கு பிராகபாவத்தை உடையராய். அதனால் ஒரு காலம் பிராகப்பி அபாவா, விஸ்மிருதிக்கு முன்னையும் கூட அபாவம் அதனால் இருக்குது, இப்போவும் அபாவம் இருக்குது. எப்போவுமே விஸ்மிருதியே கிடையாது அவளுக்குன்னு அர்த்தம். அதனால் உடையராய் அவ்வனுபவத்துக்கு விச்சேத சங்கை இருக்கே. பகவத் அனுபவமும் இல்லாமல் போயிடுமோன்ற சந்தேகமே கிடையாது அவளுக்கு. தாங்கள் பலராக இருக்கா நித்திசூரிகள். அப்படிப்பட்ட தாரகாதிகளெல்லாம் அவர்களுக்கு தாரகாதிகளெல்லாம் தானேயா இருக்கிறவன். என் இசைவினே நான் அல்லேன் என்று அகலாதபடி என் இசைவுதானாய் புகுந்தவனை, இசைவாகவே புகுந்தான் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை என் சொல்லியான் விடுவேனோ, சிறிது மயர்வு கிடந்தது என்று விடவோ. அதனால் என்ன சொல்லி நான் விட முடியாது. எனக்கு கொஞ்சம் அஞ்ஞானத்தை வச்சுருந்தானா? இல்லை. மயர்வை போக்கி தான் கடக்கவிருந்தான் என்று விடவோ. என் நெஞ்சிலேயே என்ன இருக்கான், அதனால் விட முடியாது. எனக்கு மேன்மேலான நன்மைகளை பண்ணி தந்திலன் என்று நான் விடவோ. அவ்வளோதான் பண்ணிகிட்டே இருக்கானே. தான் பண்ணின உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் கொள்ளவிருந்தான் அப்படின்றதுனால விடுவோம். நான் பிரத்யுபகாரம் பண்ணி ஆடுமே நினச்சின்னு விடணுமான்னு அதுவும் இல்லையே என்று விடவோ. வடிவழகில்லை என்று விடவோ, அல்லது மேன்மை போராது என்று விடவோ. இப்பேத்துக்கு கிருஷி பண்ணினேன் நான் என்று விடவோ. இதுக்கு நானா எத்தனை பண்ணேன் அப்படின்னு விடவோ. எதை சொல்லி நான் விடுவது என்கிறார். அதனால் எம்பெருமானை நான் எதை சொல்லி விடுறது என்று கேட்குறார். இப்படி 4ஆம் பாட்டு முடிகிறது. 5ஆம் பாட்டு. விடுவேனோ என் விளக்கை என்னாவியை நடுவே வந்து உய்யக்கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து இளவாய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே. இதுக்கு ஈடு 5ஆம் பாட்டு. திருவாய்ப்பாடியில் இடைப்பெண்கள் கிருஷ்ணனை விட்டு பரமபதத்தை விரும்புமன்னோ நான் இவனை விட்டு புறம்பே போவது என்கிறார். திருவாய்ப்பாடியில் பெண்கள் இடைப்பெண்கள் கிருஷ்ணனை விட்டு பரமபதத்தை விரும்ப மாட்டா. அதை அப்போ நானும் இந்த அதனால் அவர்கள் விரும்பினா நானும் விரும்புவேன். விரும்ப மாட்டேன். வேறு நானும் எம்பெருமானை விட்டு வேறொன்றை விரும்ப மாட்டேன். விடுவேனோ என் விளக்கை ஸ்வவிஷயமான அஜ்ஞான அந்தகாரம் போம்படி நிர்ஹேதுகமாக தன்னுடைய ஸ்வரூபரூப குணவிபூதிகளை எனக்கு பிரகாசிப்பித்தவனை. காரணமே இல்லை, நிர்ஹேதுகமாக எனக்கு ஸ்வரூபம் ரூபம் குணவிபூதி எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தினான். என் விளக்கை, விளக்குன்னா பிரகாசப்படுத்துகிறவன். என் விளக்கை என்பானன் அல்லாதாருக்கும் என் விளக்கைன்னு ஏன் சொல்கிறார்? எல்லாருக்கும் இதை பிரகாசப்படுத்தலையா பகவான்? மற்றவாளுக்கும் பல ஞானிகளுக்கு பிரகாசப்படுத்தியிருக்கானேன்னு கேட்டால் என்னில் இவரை போலே அல்லாதாருக்கு ஸ்நேகமில்லையே. அதாவது பசை அன்பு அதாவது அவ்வளவு இருந்தால் தான், அவ்வளவு ஸ்நேகம் இருந்தால்தான் பகவான் ஆதரத்தோடு எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துவான். மற்றவாளுக்கு அவ்வளோ பிரகாசப்படுத்தலை, ஓரளவு பண்ணிருக்கான். இவருக்கு இருக்கிற ஸ்நேகம் மற்றவாளுக்கு இல்லை. இது ஒரு அர்த்தம். ஸ்நேகம்னா இன்னொன்று, இந்த எம்பெருமான் விளக்கோ இல்லையோ, ஸ்நேகம்னா இந்த இதுன்னு அர்த்தம், இந்த எண்ணெய்ன்னு அர்த்தம். அந்த இவர்கிட்ட தானே அன்புன்ற எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெய் இவரை மாதிரி இன்னொருத்தட்ட இல்லை. அதனால் இவருக்கு தான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தினான் எம்பெருமான். விளக்காவது தன்னையும் காட்டி பதார்த்தங்களையும் காட்டுவதொன்று. இவருக்கு தன்னையும் காட்டி ஸ்வரூபத்தையும் விரோதி ஸ்வரூபத்தையும் காட்டி கொடுத்தது. என் ஆவியை இத்தியாதி. விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உய்யக்கொள்கின்ற நாதனை. என் ஆவியை நடுவே வந்து உய்யக்கொள்கின்ற நாதனை அப்படின்னார். தான் ஒருவன் உளன் என்னும் அறிவாதல் என்னாவியை அப்படின்றதுக்கு சொல்கிறார். என்னாவியை நடுவே என்னாவியை நடுவே வந்து உய்யக்கொள்கின்ற நாதனை அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் பாட்டுக்கு சம்சார மார்க்கத்தில் போயிட்டு இருந்தேன். அப்படி இருக்கச்ச என்னை உய்யக்கொள்ள வந்தான் பெருமான். தான் ஒருவன் உளன் என்னும் அறிவாதல். தான்னா ஈஸ்வரன், அவன் இருக்கான்ற அறிவே எனக்கு கிடையாது. தன் பக்கல் அபேட்சையாதல், பெருமாள்கிட்ட ஆசையும் கிடையாது. இன்றைக்கே பிரகிருதி வசியனாய் உருமாய்ந்து போந்த என் ஆத்மாவை, நான் ஆகிற ஆத்மாவை நடுவே வந்து, நடுவேனா நிர்ஹேதுகமாக அர்த்தம்,
நிர்ஹேதுகமாக வந்து விஷயப்பிரவணனாய் போகா நிற்க நடுவே வந்து மீட்ட வித்தனை. நான் விஷயப்பிரவணனாக போயிட்டு இருக்கேன், பகவான் நிர்ஹேதுகமாக வந்து என்னை மீட்டான். மீட்ட வித்தனை உய்ய கொள்கின்ற கொண்டு விட்டிலன் மேன்மேல்னா கொள்ளா நிற்கிற வித்தனை. மேலே மேலே எனக்கு என்னை உய்ய கொண்டுட்டே இருக்கான், மேலே மேலே தூக்கிட்டே இருக்கான். அசன்னேவச பவதி என்கிறபடியே அசத்கல்பனான என்னை சந்தமேனம் தத்தோ விதுகு, இவனை சத்து என்று ஞானிகள் பிறகு கொண்டாடுகிறார்கள். என்ன பண்ணினான் என் ஆவி என்று உம்மதாகச் சொன்னீர். அந்த ஆவி உம்மதா, உம்முடைய ஆத்மாவை அவன் வந்து உய்யக்கொள்ளவல்ல கொள்ள நிபந்தனமென் காரணமென் அப்படின்னு கேட்டால் என்ன, நாதனை. அப்போது உம்முடைய ஆவின்றது அவருடைய ஆவின்னு சொன்னது அது விவகாரத்துக்காக சொன்னார். உண்மையில் பகவானோட தான் இந்த ஆத்மா, நாதனை அப்படின்னு சொல்கிறார். அதை ஆருடைய வஸ்து அழிய போக்குது, நான் விஷயப்பிரவணனாக போனால் பகவானுடைய வஸ்து தானே அழிய போகும். அதுக்காக தன்னுடைய வஸ்துவை அழிய விட மாட்டான். அதுக்காக என்னை வந்து கட்டாட்சித்து இப்படி ஞானியாக ஆக்கினான். நான் என்று ஒருவன் உண்டோ, ஒரு சுதந்திரன் உண்டோன்னு அர்த்தம். உடையவனாகையாலே செய்தான். எனக்கு நானே சொம்மு, பகவான் தானே சுவாமி, அதனால் செய்தான். ஆரேனும் பேத்துக்கு ஆரேனும் எத்தனம் பண்ணுவார்களோ, ஆரேனும் பேத்துக்குன்னா ஒரு எம்பெருமானுடைய புருஷார்த்தத்துக்காக ஜீவனான நானா எத்தனை பண்ணுவேன், அவன் தான் எத்தனை பண்ணுவான். அதனால தான் என்னை வந்து காட்டாட்சித்தான் அப்படின்றார். பண்ணுவார்களோ என்ன, திருவாய்ப்பாடியில் பெண்கள் பேத்துக்கு எத்தனம் பண்ணினார் ஆர், எம்பெருமானான நீ தானே பண்ணினேன், அவளா எத்தனை பண்ண, தொடுவே செய்து ஆராய்ச்சிப்படும் செயல்களை செய்து. அதாவது அது உன் செயல்களை பார்த்தா உடனே மற்றவளுக்கு ஆராயிடும் தோணும். அப்படிப்பட்ட செயல்களை, ஒரு சந்தேகத்துக்குரிய செயல்களை செய்து, ஓரிடத்திலே போய் களவு கண்டு அங்கே அகப்படுமே, கள்ளனை காண வேணும் என்றிருப்பாரும் உண்டு, அவள்லாம் வருவார். இவனாலே புண்பட்டவர்கள் எல்லாரும் காண வருவர்களோ, புருஷர்களுக்கும் விருத்தைகளுக்கும் ஒரு பயம் இல்லை. அவள்கிட்டெல்லாம் இவன் கிருத்திரிமாக எதுவும் பண்ண மாட்டான். அருகே நின்னாருக்கு தெரியாமே பருவம் நிரம்பின இடைப்பெண்கள் கண்ணுக்குள்ளே விடும்படியே செய்து விழிக்கும். அதாவது அவள் புரிந்து கொள்ளும்படியாக கண்ணால் பேசி ஒரு விழிப்பான், தூது விடும்படியே செய்து விழிக்கும். அதனால் கண்ணாலே தூது விடுவான், அப்படி விழிப்பான். தூது விடுகையாகிற செயலை செய்து எண்ணுதல். அப்புறம் அல்லது விடவே செய்துன்னா தூது விடுதலை செய்து அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா விடருடைய செயலை செய்து, விடையர்னா சபலர்கள் ஆசை உடையவர்கள் அவளுடைய செயலை செய்து. தூது செய் கண்கள் என்ன கடவுதிரே, கண்ணே தூது போகிறது எம்பெருமானுக்கு. அதுவாதல் அதாவது தூது விடுதலாதல் அல்லது விடவே செய்து விழி. இந்த இங்கே தூது அப்படின்ற தொடுவே செய்து இளவாய்ச்சியர் கண்ணினுள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அது வந்து அதுதான் இந்த தூதுனா, இந்த தொடுவே செய்துன்னா தூர்த்த கிருத்தியங்களை பண்ணுறது. அப்போ பெண்கள்கிட்ட சபலர்கள் பண்ணக்கூடிய காரியங்களை எம்பெருமான் பண்ணுறான். அந்த வியாபாரங்களை தூர்த்தருடைய வியாபாரங்களை பண்ணுதல் அப்படியாவது ஆதல்னு வச்சுக்கணும். அதுவாது செய்கிறான்னு வச்சுக்கணும். தூது விடுறான், இல்லைன்னா தூர்த்தருடைய வியாபாரங்களை பண்ணுறான், ரெண்டில் ஒன்று வச்சுக்கலான்றார். தபாஸ்மி தாசோஸ்மி என்றாற் போலே சொல்லுகை, இப்படியே தான் சொல்லுவான். பிரானையே அந்நோக்காலே இடைப்பெண்களை அனன்யார்கைகளாய் ஆக்கினார் போலே என்னையும் அனன்யார்கமாக்கி விட்டவனை விடுவேணும். அவளெல்லாம் தனக்காகவே ஆக்கிட்டானே, அது மாதிரி என்னையும் தனக்காகவே ஆக்கிட்டானோ இல்லையோ, அவனை நான் எப்படி விடுவேன் அப்படின்றார். அடுத்து 6ஆம் பாட்டு. பிரான் பெருநிலங்கீண்டவன் பின்னும் விராய் வளர்த்துழாய் வேய்ந்த முடியன் மராமரம் எய்தமாயவன் என்னுள் இரானனில் பின்னையான் ஒட்டுவேனோ. ஈடு 6ஆம் பாட்டு. இப்போது விடோம் என்கிறீர் இத்தனை போக்கி பின்னையும் நீரல்லீரோ உம்முடைய வார்த்தையை விஸ்வசிக்க போமோ. நீர் பின்னால் விட்டுட்டீர்னா, இத்தனை காலம் அனாதி காலமாக எம்பெருமானை விட்டுட்டு தான் இருந்தீர், இப்போ விடமாட்டேன்னு சொல்கிறீர். ஆனால் விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன, அவனாலே அங்கீகரித்தனான நான் அவனை விடுவேணும். என் எத்தனத்தால் எம்பெருமானை நான் பிடிச்சிருந்தா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவனால் தான் நான் அவனை பிடிச்சினேன், அதனால் நான் அவனை விடுவேனோ என்கிறார்.
அவனாலே அங்கீகரித்தனான நான் அவனை விடுவேனோ என்றார் கீழில் பாட்டில் 5ஆம் பாட்டில். உம்மை அவன்தான் விடில் செய்வதன் என்ன, தன் குணச்சேஷ்டிதங்களாலே என்னை தோற்பித்து என்னோடைய கலந்தவனை நான் விட சம்பதிப்பேனோன்னா சம்மதிப்பேனா, நான் அனுமதி கொடுப்பேனா அவனுக்கு என்கிறார் இதில் இந்த 6ஆம் பாட்டில். பிரான் நிலா தென்னல் சந்தனம் பிறர்க்கேயா இருக்குமா போல. நிலான்றது சந்திரனுடைய கிரணம், அதுக்கப்புறம் தென்றல் காற்று, அதுக்கப்புறம் சந்தனம், இவைகள்லாம் தங்களுக்காக இருக்க மாட்டா, பிறர் அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கும் இவைகள்லாம். அந்த மாதிரி தன் படிகளை அடைய பிறர்க்காக்கி வைக்கும் அவன். அதனால் தன்னுடைய பிரகாரங்களையெல்லாம் பிறர்க்கே வைக்கிறவன். சர்வ விஷயமாகவும் ஆசிரித விஷயமாகவும் பண்ணும் உபகாரத்தை நினைத்து பிரான் என்கிறது. எல்லாருக்காகவும் உபகாரம் பண்ணுறான், ஆசிரியர்களுக்காகவும் உபகாரம் பண்ணுறான். அதனால் உபகாரகன்ற அர்த்தத்தினாலே பிரான் என்று சொல்லுகிறார். அத்தை உபவாதிக்கிறது மேல் பெருநிலம் கீண்டவன். எல்லாருக்காகவும் தானே இந்த பூமியை அண்ட ஜலத்திலிருந்து கீண்டு எடுத்து வந்தான். கீண்டு எடுக்கிறதுனா குத்தி எடுத்துட்டு வராக ரூபியாக மேலே வந்தான், வராக ரூபியாக குத்தி எடுத்துட்டு மேலே வந்தான். சர்வ விஷயமாக பண்ண உபகாரம் அது. பிரளயங்கொண்ட பூமியை அப்படின்னா இந்த அண்ட ஜலத்தில் போய் முழுக்க வச்சுட்டான் ஹிரண்யாக்ஷன். அந்த பூமியை நீருக்கும் சேத்துக்கும் இராயாத வடிவை, அது சேத்துல போகிறதுக்கு வராகத்துக்கு வந்து தயக்கமே கிடையாது, அதுமாதிரி ஜலத்தில் போகிறதுக்கும் தயக்கம் கிடையாது. அந்த மாதிரி போட்டு ஒரு வடிவு வராக வேஷம் அதை எடுத்துக்கொண்டு எடுத்தார் போலே, பூமியை தூக்கினார் போலே சம்சார பிரளயங்கொண்ட எண்ணெய் எடுத்தவனை அப்படின்னு தாத்பரியம் இது பாட்டுக்கு. பிரான் பெருநிலங்கீண்டவன் அர்த்தம், சம்சார பிரளயம் கொண்ட எண்ணெய் எடுத்தவன் அப்படின்னு அர்த்தம். பின்னும் விராய் மலர்த்துழாய் வேய்ந்த முடியன் ஒப்பனையோடையாயித்து பிரளயத்திலே மூழ்கித்து. அவளை ஜலத்தில் மூழ்கிறானே எல்லாம் எப்படி போட்டிருக்கான், விராய் மலர்த்துழாய் வேய்ந்த முடியன், மனம் உள்ள மலர்த்துழாய் மலர்களை கொண்ட துழாய் அது சுத்திண்ட அதை தலையிலே சூடிண்ட எம்பெருமான். அப்போ ஒப்பனையோடையாய்த்து அலங்காரத்தோடையாய்த்து பிரளயத்திலே மூழ்கித்து. நெருங்கத் தொடையுண்டு பின்னும் விராய் மலர்த்துழாய், பின்னும் நெருங்கத் தொடையுண்டு பரிமள பிரசுரமாய், விராயின்றது பரிமள பிரசுரமாய், மலர்த்துழாய் அப்படின்றதுனால செவ்வி பெற்றிருந்துள்ள திருத்துழாய் மாலையாலே வேய்ந்த, அதுக்கு அர்த்தம் சூழப்பட்ட திரு அபிஷேகத்தை உடையவன். விரையை அப்படின்னா பரிமளத்தை உடைய அப்படின்னு அர்த்தம். அந்த விரையை அப்படின்றது விராய் அப்படின்னு நீட்டி கிடக்குது, விராய் மலர்த்துழாய் அப்படின்னு. அந்நிய மலர் பரவின திருத்துழாய், மலர் விராவி அப்படின்னு. அந்த விராவினா பரவினான்னு அர்த்தம். அது என்றுமா மராமரம் எய்தமாயவன் ஆசிரித விஷயமாக உபகரிக்கும்படி. யார் ஆசிரியர்? இவர் தான் சுக்ரீவ மகாராஜர். மகாராஜர் வாலி மெடுக்கையும் பெருமாள் சௌகுமாரியத்தையும் அனுசந்தித்து, நீர் வாலியை கொல்ல மாட்டீர் என்ன, நான் வல்லேன் என்று மழுவேந்தி கொடுத்து காரியம் செய்யும் வியாமோகத்தை உடையவன். இந்த மராமரங்களை எய்வீரா அப்படின்னா அதுக்குள்ளே அது அம்பை போட்டு தொலைக்கிறதே கஷ்டம். ஒரு மரத்திலே குத்திட்டு அப்படியே கீழே கூட விழுந்துடும். 7 மரங்களையும் தொலைச்சி எதிரில் இருக்கிற மலையை தொலைச்சி பாத்தாளத்துக்கு போய் அங்கேருந்து மேலே வந்து திரும்பியும் அம்பரா துணியிலே வந்துடுச்சு. அவ்வளோ சக்தி என் பெருமானுக்கு. அதனால் மழுவேந்துறது அப்படின்னாக்கா கையில் இரும்பு உருண்டையை ஏந்தி, அதுவும் கொதிக்கிற இரும்பு உருண்டை, அது கையில் ஒரு க்ஷணம் கூட வச்சுக்க முடியாது, அப்போ கீழே போட்டுருவோம். அதை ஏந்திட்டு தான் சொன்னதை சபதம் பண்ணுறது, அதாவது நான் உண்மை தான் சொல்கிறேன் அப்படின்னு அதை ஏந்திட்டு சொன்னால் அது சுடவே சுடாது. அது நியாயத்துக்கு கட்டுப்பட்டு தேவதைகள்லாம் இருந்ததுனால அதுமாரி சபதம் பண்ணுவாளாம். அந்த மாதிரி நான் உனக்கு வாலியை வென்று தருகிறேன், என் பலத்தை பாரு அப்படின்னு சொல்லி அந்த மராமரங்களை, இவ்வளோ கஷ்டமான மராமரங்களை 7ஐயும் வேறு தொலைக்கிறான். ஒன்றை தொலைக்கிறதே கஷ்டம், 7ஐயும் தொலைச்சி அந்த அம்பு இன்னும் போய் எதிரில் இருக்கிற பர்வதத்தை தொலைச்சி அது வழியாக பூமிக்குள்ளே போய் திரும்பியும் மேலே பூமி வழியாகவே மேலே வந்து அம்பரா தோணிக்குள்ளே வந்துருத்து. அப்படின்னா இதுதான் மழுவேந்தி காரியம் செய்கிறது. இவனுக்கு எப்படியாவது நம்ப வச்சு காரியம் பண்ணணும்னு பண்ணுறான். அவரும் நம்பினான், இவனுடைய சக்தியை இவனுக்கு இருக்குன்னு நம்பினான். மழுவேந்தி கொடுத்து காரியம் செய்யும் வியாமோகத்தை, ஐயா மாயவன் அவ்வளோ வியாமோகத்தை உடையவன். என்னுள் இரானனில் இப்படி ஆசிரிதரை விஷயீகரித்து அவர்கள் பேத்துக்கு தான் கிருஷி பண்ணுபவன், அவளுடைய புருஷார்த்தத்துக்காக தான் எத்தனம் பண்ணுறவன். இரானனில் எனில் என்கையாலே விட சம்பாவனை இல்லை என்கை சொல்ல மாட்டான்.
அதனால் இருக்க மாட்டான். எனில் ஒருவேளை சொன்னான் பின்னையான் ஒட்டு வேணும் என்னிடத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போனான்னா விடுவேனா? எப்பிரகாரத்தாலும் இரேன் என்னுமாகில் பின்னை நான் அவன் போக்க இசை வேணும். நான் இருக்கவே மாட்டேன்னு சொன்னான்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னுடைய கர்ம பாரதந்திரியம் போல அவனுடைய ஆசிரித பாரதந்திரியத்துக்கும் ஏதேனும் கண்ணழி உண்டோ குறை உண்டோன்னு அர்த்தம். நான் கர்ம பாரதந்திரியம் கர்மத்துக்கு வசப்பட்டிருக்கேன் இல்லையோ அதில் குறைவில்லை. அதுமாரி பகவான் ஆசிரியர்களுக்கு பரதந்திரனாக இருக்கான், அதுலேயும் குறை இல்லை. என் இசைவின்னிக்கே இருக்க அவனாலே போமோ. நான் எப்போ இசை இல்லையோ பெருமாளால் போயிட முடியுமா? அப்படி அந்நிய நான் தொங்குவேனோ என்று பிள்ளான் படிக்கும்படி தங்குவேனான்னு அர்த்தம். அப்போ பின்னையான் ஒட்டு வேணும்னா என் பெருமான் போயிட்டானா நான் இருப்பேனா? அதனால் போக மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்படி 7ஆம் பாட்டு முடிந்தது. 6ஆம் பாட்டு முடிந்தது. அடுத்து 7ஆம் பாட்டு. யானொட்டி என்னுள் இருத்துவம் என்னிலன் தானொட்டி வந்து என் தனுநெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று என்னுயிரில் கலந்து இயல்பானொட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே. இதுக்கு ஈடு 7ஆம் பாட்டு. அவன் இது குணத்திரை அவசராய் போந்தீர். அதான் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். 3 குணங்களுக்கு வசப்பட்டு போந்தீர். காதாச்சித்கமாக அவனை விடேன் என்கிறீர். எப்போ ஒரு சமயம் அவனை விடன்னு வார்த்தை சொல்கிறேன் சத்துவகுணத்தில் எடுத்து. உம்முடைய வார்த்தையை விஸ்வசிக்கப் போமோ என்ன? நான் அவனை விட்டாலும் அவன்தான் என்னை விடான் என்கிறார். அதனால் நான் அவனை விடலாம், நீ சொல்கிறாப்புல தமோகுணம் வரலாம் எனக்கு, ஆனால் அவன் என்னை விட மாட்டான் என்கிறார் இந்த பாட்டினாலே. இந்த பாட்டு 7ஆம் பாட்டு. யானொட்டி என்னுள் இருத்துவம் என்னிலன் தானொட்டி வந்து என் தனுநெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று என்னுயிரில் கலந்து இயல்பானொட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே. யான் இத்தியாதி யானொட்டி வந்து இசைவு என்னாலே வந்ததாகிலன்னோ விடுகையும் என்னாலே வந்ததாவது. இசைவும் என்னால் வரல, அப்போ விடுகையும் என்னாலே வராது. ஆழ்வீர் அப்போ நான் விட மாட்டேன்னு அர்த்தம். ஆழ்வீர் நாம் உம்முடைய பாடே இருப்போம் என்றால் ஒட்டேன் என்பரே. உங்ககிட்ட நான் இருக்கேன் பக்கத்தில் அப்படின்னு பெருமான் சொன்னான்னா நான் மாட்டேன்னு சொல்லுவேன். ஆகில் இங்கே இருக்க கடவோம் என்று பிரதிஜை பண்ணி ஆயித்து வந்திருப்பது. ஆனால் என்னிடத்துல எப்படியும் இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிஜை பண்ணி தானே வந்திருக்கான் பெருமான். நான் இசைந்து என்னுடைய ஹிருதயத்தில் இருக்க வேணும் என்னிலேன். அதுக்கு சரின்னு ஒத்துண்டு நீ இருக்கணும் அப்படின்னு நான் அவனை ஒன்றும் பிரார்த்திக்கலை. தானொட்டி வந்து அத்தியமே மரணம் வாபி தரணம் சாகரஸ்ய வா என்று இத்தை முடித்தல் கடத்தல் செய்யுமதுக்கு மேற்பட இல்லை என்றார் போல பிரதிஜை பண்ணியாயித்து புகுந்தது. அதாவது பிரதிஜாபூர்வகமாக பெருமான் காரியம் நடத்துவான்னு சொல்கிறார். அப்போ இந்த யுத்த காண்டத்தில் பெருமாள் சொல்கிறார், இந்த சாகரம் வரவே இல்லை, 3 நாள் அவர் உபவாசம் இருந்து கூட. அத்தியமே மரணம் பாபி அப்படின்னா என்னாலே சாகரத்துக்கு மரணம் வரும். அத்தியமே சாகரஸ்ய மரணம். அதுக்கப்புறம் அல்லது இல்லை அத்தியமே தரணம் அப்படி வரணும். சாகரஸ்ய தரணம் என்னாலே இன்றைக்கு இந்த சாகரத்தினுடைய தரணம் ஏற்படணும். தரணம் வா சாகரஸ்ய மரணமேவா பவது அப்படின்னு அர்த்தம். தரணம் சாகரஸ்யவா அப்போ மரணத்தை அங்கே அன்வைக்கணும். மரணம் சாகரஸ்யவா அப்படின்னு அர்த்தம். அதனால் என்னாலே இந்த சாகரம் கடக்கப்படணும், அல்லது இந்த சாகரத்துக்கு என்னால் மரணம் வரணும், அது நீரே இல்லாத போயிடணும், அப்படி அர்த்தம் அதுக்கு. அதனால் ஒன்று நான் இதை கடக்கணும், இல்லை அதை நான் மரணம் அடைவிக்கணும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் என்று இத்தை முடித்தல், இந்த சாகரத்தை முடித்தல், ஒன்று முடிக்கணும், இல்லை நான் கடக்கணும், இதுக்கே நான் இந்த மரணத்தை உண்டாக்கணும், அல்லது நான் இது ஒழுங்காக எனக்கு வழிவிட்டு நான் கடக்கணும் அப்படின்னார். செய்யுமதுக்கு மேற்பட இல்லை என்றா போல பிரதிஜை பண்ணியாயித்து புகுந்தது. நான் உன்னை விடமாட்டேன் பிரதிஜை பண்ணி என் நெஞ்சில் புகுந்திருக்கான். என் தனி நெஞ்சை தன்னாலும் திருத்த ஒண்ணாதபடி தனி நெஞ்சு சுதந்திரமாய் அவிதேயமான நெஞ்சை, அதுதான் தனி நெஞ்சுன்றதுக்கு அர்த்தம். விதேயமாக இல்லாத நெஞ்சை வஞ்சித்து தன்னுடைய சீலாதி குணங்களாலும் வடிவழகாலும் தனக்கு விதேயமாம்படி பண்ணி, அந்த வடிவழகாலும் தனக்கு அது வசமாக இருக்கும்படி பண்ணி பின்னை செய்ததன் என்னில் ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து. ஊன்றது சரீரம், சரீரத்தை பற்றி நிற்கிற
என் உயிரிலே கலந்து என்கிறார் என்பாரும் உண்டு. 6,000 பாடல் இப்படி சொல்கிறார். அன்னைக்கே அபிமத விஷயத்திலே அழுக்கு உகப்பாரை போல என்னுடைய சரீரத்தை பற்றி நின்று பின்னை என்பக்களிலே விலக்காமை பெற்றவாறே என் ஆத்மாவோடே வந்து கலந்தான் என்று ஜீயர் அருளி செய்யும்படி நஞ்சியர் சொல்கிறார். அதாவது உயிரிலே கலந்து அப்படின்னு என் உயிரில் கலந்துன்னா ஆத்மாவில் கலந்துன்னு அவர் சொல்கிறார் 6,000 படியில். இங்கே முதல்ல சரீரத்தில் தான் கலந்தான் நஞ்சியருடைய திருவிழா. சரீரத்தில் தான் கலந்தான், அதுக்கப்புறம் ஆத்மாவில் இங்கே இருக்கிறதுனால ஆத்மாவில் கலந்தான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அபிமத விஷயத்தில் அழுக்கு உகப்பாரை போல தனக்கு பிரியமான பெண்ணிடத்தில் அழுக்கையும் உகக்கிறான் ஒரு காமுகன். அந்த மாதிரி இவர் ஆழ்வார் அவருக்கு விருப்பமாக இருக்கிறதுனால அவருடைய சரீரம்ன்ற தாழ்ந்த திரவியத்தையும் விரும்புகிறான் பெருமான்னு சொல்கிறார் என்று ஜீயர் அருள் செய்யும்படி. இயல்வான் இப்படியை சுபாவமாக உடையவன் என்று இயல்வை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி எதிர்சூழல் புக்கு உற்சாகித்தவன், உற்சாகித்தவன்னா முயன்றவன், உற்சகித்தவன் அப்படின்னா முயன்றவன் என்னுதல். எதிர்சூழல் புக்குன்னா எதிர்பிறவி பிறந்து, நான் பிறக்கிற போதெல்லாம் எதிர்பிறவி பிறந்து எனக்காக முயன்றவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி முயன்றவன் என்னன்னு சொல்லலாம். இல்லை என்னிடத்தில் ஆசையோடு இருக்கிறவன் அப்படியே சொல்லலாம். ஒட்டுமோ இனி என்னை நிகழ்க்கவே இப்படி நிருகேதுகமாக என்னை விஷயீகரித்தவன் நான் தன் பக்கலில் நின்றும் நெகிழ்ந்து போவேன் என்றால் அவன் இசையுமோ? எம்பெருமான் விட மாட்டான். எனக்கு ஞானம் பிறக்கைக்கு கிருஷி பண்ணி பிறந்த ஞானம் பலிக்கும் அளவாக கொண்டு நான் அகன்று போவேன் என்றால் அவன் சம்பதிக்குமோ? ஞானம் பிறக்கிற வரையிலும் எவ்வளோ எத்தனம் பண்ணான் எம்பெருமான். அந்த பிறந்த ஞானம் பலிக்க போகிறது, இது தியானமாக பரிணமித்து அவரையே பொழுது நினச்சிட்டு இருக்கிற ஒரு நிலையை நான் அடைஞ்சிருக்கேன். அப்படின்றச்சே நான் அகன்று போவேன். இந்த மாதிரி இவ்வளோ கிருஷி பண்ணி எனக்கு என்னை வசமாக்கிட்டான், அதுக்கு பிறகு நான் அகன்று போவேன்னா எம்பெருமான் விடுவேனா? அவன் விட மாட்டான் என்று சொல்கிறார். இதோட 7ஆம் பாட்டு முடிகிறது. அடுத்து 8ஆம் பாட்டு. என்ன நெகிழ்க்கிலும் என்னுடைய நல்லஞ்சந்தன்னை அகல்விக்கத்தானும் கில்லானு நீ பின்ன நெடும்பனை தோள் மகிழ் வீடுடை முன்னைய மரர் முழு முதலானே. இது ஈடு. 8ஆம் பாட்டு. நான் விடேன் அவன் விடான், நான் விடேன்றது 6ஆம் பாட்டு, அவன் விடான் என்பது 7ஆம் பாட்டு என்றா போலே சொல்லுகிறதன். இனி அவன்தான் பிரிப்பேன் என்னிலும் தன்னுடைய கல்யாண குணங்களிலே அகப்பட்ட என் நெஞ்சை அவனாலும் பிரிக்கப் போகாது என்கிறார். அவனே பிரிக்கிறேன்னு சொன்னாலும் கூட என் நெஞ்சை பிரிக்க முடியாது என்றார். என்ன நிகழ்க்கிலும் மயர்வர மதிநலமருளப் பெற்ற என்னை தானே அகத்த அரிது, என்னை அகற்றவே முடியும், என்னைத்தானே அகற்ற அரிது அப்படி சொல்லணும். என்னை அகற்றவே முடியாதுன்னு அர்த்தம். இவ்வரிய செயலை செய்யலும் அகற்றுதலை செய்யலும் என்னுடைய நல்லஞ்சம் தன்னை அகழ்விக்க நெஞ்சே இயற்றுவாய் எம்மோடு நீ கூடி. இயற்றுவாய்னா முயல்வாய் அப்படின்னு அர்த்தம். அதனால் என்னுடைய நல்லஞ்சந்தனை அவன் அகழ்விக்க அவனாலே முடியாது. எம்மோடு நீ கூடி என்றும் தொழுதொழு என் மனனே என்றும் சொல்லலாம்படி தன் பக்கலிலே அவகாகித்த நெஞ்சந்தன்னை, எம்பெருமானிடத்தில் ஆழ்ந்து விட்ட என்னுடைய நெஞ்சந்தன்னை அகழ்விக்க தானும் கில்லான், சர்வசக்தியால் அவனாலே முடியாது. சர்வசக்தி என்ன எல்லாம் செய்ய போமோ? என் என்னன்னா ஏன் செய்து போந்திலனோ இது நெடுங்காலம் என்ன என்ன பிரித்து தானே வச்சுருந்தான் இத்தனை காலம் அவன்கிட்டேருந்து அப்படின்னு கேட்டால், இனி அவனும் இனிமேலுள்ள காலம் மாட்டான்னா கில்லான். இனி என்கிற உறப்பு எத்தை பற்ற அவ்வளோ ஒரு திருடமாக சொல்கிறார அப்படின்னா இந்த தார்டியம், உறப்புன்றது தார்டியம், அந்த தார்டியம் எத்தை பற்ற என்னில் அத்தை சொல்லுகிறது மேல் பின்னை இத்தியாதி பின்ன நெடும்பனை தோள் மகிழ்வீழுடை அப்படின்னு. நப்பின்ன பிராட்டி புருஷகாரமாக நித்தியசூரிகள் மகிழ்வீடு முன்னை அமரர் முழுமுதலானே அது வரலாம். முன்னை அமரர் முழுமுதல்ன்றவன் நித்தியசூரிகள் நாயகன் அர்த்தம். நப்பின்ன பிராட்டி புருஷகாரமாக நித்தியசூரிகள் ஓலக்கம் இருக்க அவ சபையாக வித்து இருக்க அடிமை புக்கு அந்தப்புற பரிகரமான வஸ்துவை பரிகரமான வஸ்துவை அகத்த போவோம். அதாவது அந்த ஓலக்கத்தில் நான் அடிமை செய்ய போயிட்டேன். அப்படிப்பட்ட என்னை, அந்த வஸ்துவான என்னை அகற்றப்போக முடியாதவனால் நப்பின்னை பிராட்டியுடைய பின்னை நெடும்பனை தோள் அதுக்கு அர்த்தம் பண்ணுற. நப்பின்னை பிராட்டியுடைய நெடியதாய் சுற்றுடைத்தாய் பனை அப்படின்னா சுற்றுடைத்தாய்
பசுமையை உடைத்தான. நன்னா இளமையோடு இருக்குது. அப்படிப்பட்ட மூங்கில் போல இருக்கிற தோளோடே அணைகையால் மகிழ்கிறான். அதனால் அணைகையால் வந்த பெருமையை உடையனாய், அந்த பெருமையுடைய பீடு உடையவன் எம்பெருமான். பின்ன நெடும்பனைத்தோள் மகிழ் பீடுடை, அந்த மகிழ் அதுக்கு மேலே பீடுடையவன். அணைகையால் வந்த மகிழ்ச்சியை உடையவன், பெருமையை உடையவன். அதனால் பெருமையை உடையனாய் எத்திர ரிஷயா பிரசமஜாயே புராணாக என்கிறபடியே, எங்கே திரஷ்டாக்கள், ரிஷிகள்னால் திரஷ்டாக்கள், பிரதமஜாக எப்பொழுதுமே இருக்கிறவர்கள், அதான் பிரதமஜாகனா முன்னே பிறந்தவர்கள் அர்த்தம் இல்லை, எப்போவுமே இருக்கிறவா. புராணாக புறாபி நவாக, பழையவர்களாக இருந்தாலும் நவீனர்கள், அவ்வளவு புதியவர்கள், அவளை அனுபவிக்க அழுக்கவே இருக்காது அப்படிப்பட்டவர்கள். அந்த என்கிறபடியே பழையராய் இருந்துள்ள நித்தியசூரிகளுடைய சொரூபஸ்தித்யாதிகள் தன் அதீனமாம்படி இருக்கிறவன் தானும் கில்லான். அப்படிப்பட்டவனும் கூட என் நெஞ்சை அகற்றத்துக்கு கில்லான், சமர்த்தன் அல்லன். ஹரியக்ஷண கணசந்நிதவ் அப்படின்னு இந்த இவா நடுவில் பிரதிகை பண்ணினான் எம்பெருமான். அந்த வானரங்கள் நடுவே பிரதிகை பண்ணினான் அப்படின்னா கை விடுவானா, விட மாட்டான். அவர்கள் சந்நிதியில் என்கிறபடியே அவர்கள் சந்நிதியிலே பிரதிகை பண்ணித்து நப்பின்ன பிராட்டி புருஷகாரம் என்னை எங்கனே அகற்றும்படி, அவள் புருஷகாரம் பண்ணி நித்தியசூரிகள் நடுவில் என்னை அங்கீகரித்திருக்கிறே, அவன் எப்படி என்னை அகற்றுவான் மாட்டான். இது இந்த சுந்தரகாண்டத்தில் எடுத்திருக்கார். ஹரியக்ஷ கணசந்நிதவ் அப்படின்ற பிரமாணம். சுந்தரகாண்டே ஏகபஞ்சாசே அப்போ பஞ்சாஷா 50 51 இப்போ ஏகபஞ்சாசே அதில் 51ஆம் அத்தியாயத்தில் சுந்தரகாண்டத்தில் பிரம்மாஸ்திரபத்தோ ராவணம் பிரதி மாருதா, பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்பட்டவரானவர் ராவணனை குறித்து மாருதியானவர் சொல்கிறார். இது சுந்தரகாண்டத்தில் இருக்குது. காமம் கலு அகமப்யேகா சவாஜிரத குஞ்சராம் லங்காம் நாசயித்தும் சக்தா தஸ்யைஷ து ந நிச்சயः ராமேண ஹி பிரதிஜாதம் ஹரியக்ஷகணசந்நிதௌ உத்சாதனமமித்ராணாம் சீதா யைஹி பரிவஞ்சிதா அபகுர்வன் ஹி ராமஸ்ய சாட்சாதபி புரந்தரः ந சுகம் பிராப்னுயாதன்யः கிம் புனஸ்த்வத்விதோ ஜனः அப்படின்னார். காமம் கலு அகமப்யேகா சவாஜி ரதகுஞ்சராம், நான் ஒத்தனே போகிறோம், விரும்பினால் உன்னுடைய வாஜிகள், குதிரைகள், ரதங்கள், குஞ்சரம் அப்படின்றது யானைகள், இவைகள் எல்லாவற்றோடும் அழிக்கிறதுக்கு, இவைகள் எல்லாவற்றையும் அழிக்கிறதுக்கு நான் ஒருவனே போகிறோம். லங்காம் நாசயித்தும் சக்தா, இவைகளோட கூடின லங்கையை நாசமடைவிக்க நான் ஒருவனே சக்தன். தஸ்ய ஏஷத்து ந நிச்சய, அது ஆனால் என்னுடைய நிச்சயம் இல்லை அது. ஏன்னா ராமபிரான் தான் கொல்லணும் அப்படின்றது தான் என்னுடைய நிச்சயம். என்ன காரணம்னா ராமேணகி பிரதிஜாத்தம் ஹரியக்ஷகணசந்நிதோ, அந்த வானர கூட்டங்கள் நடுவில் ராமனாலே பிரதிஜை பண்ணப்பட்டது, சூளுரைக்கப்பட்டது. உற்சாதனம் அமித்திராணாம், உற்சாதனம்னா அழித்தல், எதிரிகளை அழித்தல். சீதா யைஹி பரிவஞ்சிதா, சீதா எவர்களாலே கவர்ந்து செல்லப்பட்டாலோ, வஞ்சனையாக கவர்ந்து செல்லப்பட்டாலோ அவர்களை அழித்தல் பிரதிஜை பண்ணப்பட்டது. அபகுர்வன் ஹி ராமஸ்ய, ராமனுக்கு அபகாரம் பண்ணி சாட்சாதபி புரந்தரன் இந்திரன், அவன் கூட தப்பிக்க முடியாது. ந சுகம் பிராப்னியாத், சுகத்தை அடைய மாட்டான். அந்யஹா கிம் புனஸ்த்வத்விதோ ஜனஹ, வேற உன்னை போல ஒரு ஜந்து, ஒரு ஜனன் எப்படி எம்பெருமான் ராமபிரானுக்கு எதிராக அபகாரம் பண்ணிட்டு ஜீவிக்க முடியும் அப்படின்னு அவர் ஒன்றை கொண்டுடுவார்னு சொல்கிறார். இதோட இந்த 7ஆம் பாட்டு முடிகிறதா? என்ன நிகழ்ச்சிகளும் முன்னே வர பின்ன என்ன, ஆமாம் 8ஆம் பாட்டு முடிஞ்சது. இதோட 9ஆம் பாட்டு அமரர் முழுமுதல் ஆகியவாதியை அமரர் கமுதிந்த ஆயர் கொழுந்தை அமரவடும்பத் துழாவியன் நாவி அமரத்தழிவித்து இனி அகலுமோ.
இதுக்கு ஈடு 9ஆம் பாட்டு. தானும் கில்லான் என்கிற பிரசங்கந்தான் என் ஏகதிரவியம் எனலாம்படியான இத்தை எங்கனே பிரிக்கும்படி. ஆழ்விக்க தானும் கில்லான்னு சொன்னார். என்னுடைய நெஞ்சத்தை பிரிக்கிறதுக்கு அவனும் சமர்த்தனாகான் அப்படின்னார். அப்படியே சொல்லணும். அதுக்கு பிரசங்கமே இல்லை, அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லையே. ஏகதிரவியம் எனலாம்படி நாங்கள் இருவரும் கலந்தோம், எப்படி பிரிக்க முடியும் என்கிறார் இந்த பாட்டில். அமரத்தழிவித்து இனி அகலுமோ அப்படின்னு வியாக்கியானம். அமரர் முழுமுதல் ஆகிய நித்தியசூரிகளுடைய ஸ்வரூபஸ்தித்யாதிகள் தன் அதீனமாம்படி இருக்கிறவனை ஆதியை இது தொடங்கி லீலா விபூதி விஷயமாக இருக்கிறது. அமரர் முழுமுதல் ஆகிய அப்புறம் ஆதியை அமரர்கமுதிந்த ஆயர் கொழுந்தை அப்படின்றது அது வரலும் லீலா விபூதி விஷயமாக இருக்கிறது. தன் பக்கல் பாவபந்தம் சத்தா பிரயுக்த மன்னிக்கே இருக்கிறவர்களுக்கும் தன்னை வழிபடுகைக்கு உறுப்பாக கர்ணகலேபரங்களை கொடுக்குவவனே. தன்னிடத்தில் பாவபந்தம் அன்பானது சத்தையினாலேயே வரணும், அது நித்தியசூரிகளுக்கு இருக்குது. அப்படி இல்லாதவர்கள் தேவர்கள் மனுஷர்கள் எல்லாரும் தான். அவர்களுக்கும் கூட என்ன பண்ணுறான், உபகாரம் பண்ணுறான். தன்னை வழிபடுகைக்கு உறுப்பாக கரணகலேபரங்களை எல்லாருக்கும் தான் கொடுக்குறான். அந்த அமரர்களுக்கும் கொடுக்குறான், மற்றவாளுக்கும் மனுஷர்களுக்கும் கொடுக்குறான், கந்தர்வர்கள் எல்லாருக்குமே சரீர இந்திரியங்களை கொடுக்கத்தான் செய்கிறான் பெருமான். தன்னை வழிபடலைன்னா கூட அமரர்க்கு அமுதிந்த அவன் கொடுத்த கரணங்களை கொண்டு எங்களுக்கு நீ வேண்டா உப்புச்சாரமையும் என்பாருக்கு கடலை கடைந்து அமிர்தத்தை கொடுக்குமவனே. அப்போ அந்த கரணகலேபரங்களை கொண்டு போகத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக நீ வேண்டாம், நீ எங்களுக்கு அமிர்தத்தை கடைந்து கொடு பார்க்கடலில் இருந்துன்னு கேட்குறா. அவளுக்கும் அதை கடைந்து கொடுக்குறான். உப்புச்சாறு அமையும். இவருடைய நோக்கில் தேவர்களுக்கு அது அமிர்தமாக இருக்கலாம், ஆனால் எம்பெருமான்ற அமிர்தத்தை பார்க்குறச்சே இது வெறும் உப்புச்சாறு. இந்த உப்பில் உப்பை போட்டு தண்ணியை காய்ச்சினா அது எப்படி இருக்கும்? உப்பு கலந்து சாறு வாயில் வைக்க முடியாது. அது மாதிரி இங்கே இந்த அமிர்தம் பகவானை பார்க்குறச்சே வாயில் வைக்க முடியாத அளவு தாழ்ந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அமிர்தம் தான் வேணும்னு அவள் நினச்சிட்டு இருக்காளே அப்படின்னு நிந்திக்கிறார். நீ வேண்டா உப்புச்சாறு அமையும் என்பாருக்கு கடலை கடைந்து அமிர்தத்தை கொடுக்குமவனே. ஆயர் கொழுந்தை, ஆயர்களுக்கு கொழுந்து போலே போக்கியனாக இருக்கிறவன் அர்த்தம். அமிர்தம் வேண்டா நீ அமையும் என்பாருக்காக அவதரித்து தன்னை கொடுக்கும் அவனை. எங்களுக்கு அந்த அமிர்தம் வேண்டாம், நீ தான் வேணும் அப்படின்னு இருக்கிறவாளுக்காக அவதரிக்கிறான் பெருமான். அப்புறம் அமர இத்தியாதி அமர வழும்ப துழாவி என்னாவி அமரத்தழிவித்து இனி அகலுமோ. அமர வழும்ப துழாவி இப்படி உபய விபூதி யுக்தனாக இருக்கிறவனை கிட்டி செறிந்து எங்கும் புக்கு நன்றா திடமாக எங்கும் புக்கு அனுபவித்து செறிந்துன்னா திருடமாக என்னுடைய ஆத்மாவானது ஏகதிரவியம் என்னலாம்படி கலந்தது இனி அகலுமோ. 2 வஸ்துவாகிலன்னோ பிரிக்கலாவது. பிரகாரிகளுக்கு ஏகத்துவ புத்தி பிறந்தால் அப்போ ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏகத்துவ புத்தி பிறந்தால்னா, அதாவது ஏகத்துவ புத்தி பிறந்தால்னா தான் பிரகாரம், ஜீவன் தான் பிரகாரம், பகவான் பிரகாரி. அப்படிப்பட்ட பிரகாரமாக இருக்கிற ஜீவனுக்கு ஏகத்துவ புத்தி பிறந்தால், ஜீவனுக்கு தான் பிரகாரம்ன்ற புத்தி பிறந்தால் பிரிக்க போவோம் முடியாது. ஜாதி குணங்களோபாதி திரவியமானதுக்கும் நியத்த ததாசிரயத்துவம் உண்டாகில் பிரிக்க போவோம். இப்போ ஜாத்தியை व्यक्தியிலேருந்து பிரிக்க முடியாது, குணத்தை குணியிலேருந்து பிரிக்க முடியாது. அது மாதிரி ஏன்னா அதுகளுக்கு நியத்த ததாசிரயத்துவம் இருக்குது, அதை தவிர அது வாழவே முடியாது. அந்த மாதிரி பகவானை விட்டு ஜீவனை பிரிக்க முடியாது. திரவியம் 2 பேரும் திரவியம்தான், தனித்தனி திரவியம்தான். ஆனால் நியத்த ததாசிரயத்துவம் ஜீவாத்மாவுக்கு இருக்குது. நியத்தமாக பகவானையே ஆசிரியத்திருத்தல் அப்படி இருக்கிறதுனால பிரிக்க முடியாது அப்படின்னு இந்த 9ஆம் பாட்டில் சொல்கிறார். அடுத்து 10ஆம் பாட்டு. அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொறுவல்ல நெம்மான் நிகரில் அவன் புகழ் பாடி இழப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே. 10ஆம் பாட்டு. என்னோடு கலந்த எம்பெருமானுடைய குணங்களை காலதத்துவம் உள்ளதனையும் அனுபவியானாலும் திருப்தனாகிறேன் என்கிறார். படிந்து குடைந்தே
பாடி இழப்பிலம் அப்படின்னார். அவ்வளவு அனுபவித்தாலும் குடைந்து குடைந்து அனுபவித்தாலும் அவனை பாடி இழப்பிலம் ஒன்றும் அலுப்பி வர்றதில்லை, இன்னும் மேலே தான் பாடணும்னு தோன்றுறது. எவ்வளோ அது அனுபவத்துக்கு உபலட்சணம். எவ்வளோ அனுபவித்தாலும் இன்னும் அனுபவிக்கணும்னு தோன்றதே தவிர திருப்தி வரல அப்படின்றார். அகலில் அகலும் இவன் அகன்னபடியே நிற்கில். அதாவது பராங்முகனாக இருந்தான்னா பகவானும் அப்படி தான் இருப்பான். எதிவா ராவணஸ்வயம் என்கிற சாப்பலமும் கிடக்கச் செய்தே கண்ணநீரோட மீள்றான் பெருமான். கண்ணநீரோட கை வாங்கும். இப்போ ராவணனை குறித்து எம்பெருமான் திருவாக்கு இருக்குது. யுத்த காண்டத்தில் 18வது சர்க்கத்தில் இருக்குது. கண்டூபாக்கியான கதன சுக்ரீவனுக்காக சொல்கிறார் பெருமாள். அப்போ சொல்கிறார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. ஒரு தடவை வந்து பிரபத்தி பண்ணினவனாய் உனக்கு நான் உரியவன் என்று யாச்சிக்கிறவன் பொருட்டு எல்லா பூதங்களில் இருந்தும் நான் அபயத்தை கொடுக்கிறேன், இது எனக்கு விரதம் என்று சொன்னான். அடுத்த ஸ்லோகம், ஆனயைனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்ய அபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். அவனை அழைத்து கொண்டு வா ஹரிஸ்ரேஷ்டனே, வானர சிரேஷ்டனே, தத்தமஸ்ய அபயம் மயா, எனக்கு அவனுக்கு அபயம் கொடுக்கப்பட்டது. விபீஷணோவா சுக்ரீவ, விபீஷணனாக இருந்தாலும் சரி சுக்ரீவனே, ராவணஸ்வயம் ராவணனே வந்திருந்தாலும் சரி அப்படின்னு. ராவணனே வந்தாலும் இன்னும் நல்லது அப்படின்னு பெருமாளுக்கு எண்ணம் அதான். ஆனால் வரல. இப்போது அப்படி இருந்தாலும் வரவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணநீரோட கை வாங்கும் அப்படின்ற சாப்பலம். எதிவா ராவணஸ்வயம் என்கிற சாப்பலமும் கிடக்கச் செய்து கண்ணநீரோட கை வாங்கும். கண்ணில் நீரோட அவன் கை வாங்கி விடுவன். விதாபஜ்யேவம் அப்பியேவம் அப்படின்னு என்னும் நிர்பந்தத்தோடு நிற்கில் முடித்தே விடும். இந்த நிர்பந்தத்தோடு ராவணன் இருந்தான், அவனை முடித்தே விட்டான் பெருமான். அதாவது யுத்த காண்டத்தில் ஏகோன விம்சே ராஜ்ய ஜீவித சுகானி பவததீனானி இத்தியுக்தவந்தம் விபீஷணம் பிரதி இல்லை திதாபிஜயம் அப்பயும் வேறு இடத்துல அது என்ன சொன்னால், திதாபஜ்யேபம் அப்பியேபம் நமேயம் து கசிச்சித்து அப்படின்னு. அதான் கசிச்சித்து ஏஷமே சகஜோ தோஷா ஸ்வபாவோ துரதிக்கிரமஹா அப்படின்னு வச்சனம். அது ராவணனுடைய வச்சனம். அது நான் இரண்டாக பிளக்கப்பட்டாலும் கூட என்னுடைய சரீரம் பின்னோக்கி விழுமே தவிர முன்னோக்கி விழாது, அது எனக்கு சகஜமான தோஷம். சரி, ஏன் மாற்றிக்குவேன் அப்படின்னு கேட்டால், இந்த தோஷத்தை மாற்றிக்க என்ன, சுபாவோ துரதிக்கிரமம், அது இயற்கையாக போயிடுத்து. அந்த சுபாவம்ன்றது விட்டு பிரிக்க முடியாமல் போயிடுத்து, அதனால் அது தாண்ட முடியாமல் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த மாதிரி என்னும் நிர்பந்தத்தோடு நிற்கில், நான் எப்படினாலும் வழங்க மாட்டேன்ற நிர்பந்தத்தோடு இருந்தானே ஆகில் முடித்தே விடும். அணுகில் அணுகும். தன் பக்கலிலே ஆபிமுக்கியம் பண்ணினால் ஆக்கியாகி மம தத்துவேன என்னும். ஆபிமுக்கியம் பண்ணினா விபீஷணன் ஆழ்வான், அப்போது எனக்கு உள்ளபடி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஆக்கியாகி மம தத்துவேன, அது என்னன்னா தத்திர ஏகோன விம்சே ராஜ்ய ஜீவித சுகானி பவததீனானி இத்தியுக்தவந்தம் விபீஷணம் பிரதி ராமஹா. ராஜ்யம் ஜீவிதம் சுகம் இவைகள் உனக்கு அதீனம் என்று சொல்லுகிற விபீஷணனை குறித்து ராமன் சொல்கிறான். தஸ்யதத் வச்சனம் ஸ்ருத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத். அப்பொழுது அவனுக்கு அந்த வச்சனத்தை கேட்டு ராமன் சொல்கிறான். அந்த வச்சனம் சொல்கிறான், உனக்கு அதீனமாக என்னுடைய ராஜ்யம் ஜீவிதம் சுகம் எல்லாம் இருக்குதுன்னு விபீஷணன் சொன்னான். அந்த வசனத்தை கேட்டு ராமபிரான் சொல்கிறான், வச்சசா சாந்த்வயித்வைனம், வாக்குனாலே அவனை ஆறுதல் அடைவித்து லோச்சனாபியாம் பிபன்னிவ, கண்களாலேயே பருகுபவன் போல எம்பெருவான் இருக்கான். அப்போ சொல்கிறான், ஆக்கியாகி மம தத்துவேன ராட்சசானாம் பலாபலம், எனக்கு உள்ளபடி சொல்லு ராட்சசர்களுடைய பலாபலத்தை, பலம் என்ன அபலம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான்.
இப்படி ஆபிமுக்கியம் பண்ணினவனை அவ்வளவு ஆதரித்து வார்த்தை சொல்லுவான் பெருமான். தன் பக்கலிலே ஆபிமுக்கியம் பண்ணினால் ஆக்கியாகி மவ தத்துவேன, எனக்கு உள்ளபடி சொல்லு என்ன ராஜ்ய காரியத்தை நீ நடத்து அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறான். இளைய பெருமாள் நிற்க நாலடி வர நின்னவனையிரே ராஜகாரியம் செய்யும்படி சொல்லீரோ என்னது. ராட்சசானாம் பலாபலம், இவனை ராட்சச சஜாத்தியனாக நினைக்க இன்னிக்க இக்ஷுவாகு வம்சனாகவே புத்தி பண்ணி ராட்சசருடைய பலாபலம் சொல்லீரோ என்னாரிரே. இப்போ என்ன சொல்லணும், இப்படி சொல்லலாம், ஆக்கியாகி மம தத்துவேன தொதியானாம் பலாபலம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். அப்போ தொதியானாம்னா உங்களுடைய அப்படின்னு அர்த்தம் வரும். அந்த அர்த்தம் வராத எப்படி சொல்கிறான், ராட்சசானாம், இன்னும் இவரை ராட்சசன்ட்டே பிரிச்சுட்டான். ஏன்னா இவனை இக்ஷுவாகு வம்சனாக நினைத்து வார்த்தை சொல்கிறான் பெருமான். அப்போ உங்களுடையன்னு சொல்லாமல் ராட்சசர்களுடைய, நீ என்னோட சேர்ந்தவன், ராட்சசர்களுடைய பலாபலங்களை சொல்லு அப்படின்னு எம்பெருமான் சொல்கிறான். ராட்சசானாம் பலாபலம் அப்படின்னா இவனை ராட்சச சஜாத்தியனாக நினைக்க இன்னிக்கே இக்ஷுவாகு வம்சனாகவே புத்தி பண்ணி ராட்சசருடைய பலாபலம் சொல்லீரோ என்னாரிரே. இத்திருவாய்மொழியில் முதல் பாட்டு அகலில் அகலும் என்கிறவிடம் சொல்லித்து. இப்போ முதல் பாட்டு என்ன, கைவல்யார்த்திக்கு அவர்கள் விரும்புகிற கைவல்யத்தை கொடுத்து விடுவான் நம்பெருவான் அப்படின்னு தானே சொல்கிறது. அந்த பாட்டு பிறவித்துயரற ஞானத்துள் நின்று துறவிச் சுடர் விளக்கம் தலைப்பெய்வார் அரவனை ஆழிப்பட அந்தடனை மறவியை இன்னி மனத்து வைப்பாரே. பிறவித்துயர் நீங்கிறதுக்காக மட்டுமே எம்பெருமானே அவன் சுத்திகரன் என்று மட்டும் பத்தரா, அவனை போக்கியன் என்று படுத்த மாட்டேன்றா. அவர்களுக்கும் அந்த புருஷார்த்தத்தை கொடுக்குற ஆழிப்படை அந்த அண்ணனாக இருக்கான். அவன் அரவன் தர்மிஷ்டனாக இருக்கான் அப்படின்னா அவர்களுக்கும் புருஷார்த்தத்தை கொடுக்குறவனாக இருக்கான். மனத்தை வைப்பாரே, மனத்தை வைக்கிறா, அவனை சுத்திகரனாக மட்டும் மனசில் வைக்கிறாளே என்று நிந்திக்கிறார். அதனால் அவளுக்கு அவள் விரும்புகிற கைவல்யத்தை கொடுத்து அகன்று போகிறானோ இல்லையோ. அதனால் அகலில் அகலும் என்ற அர்த்தத்தை முதல் பாட்டு சொல்கிறது. ரெண்டாம் பாட்டு அணுகில் அணுகும் அப்படின்ற அர்த்தத்தை சொல்கிறது. இப்போ அகலிலகலும் அணுகில் அணுகும்ன்றது 10ஆம் பாட்டு. அதில் இந்த முதல் அடி அகலிலகலும் முதல் பாட்டிலே சொல்லப்பட்டது. அணுகில் அணுகும்ன்ற அர்த்தத்தை இந்த 2ஆம் பாட்டு சொல்கிறது. 2ஆம் பாட்டு என்ன, வைப்பாம் மருந்தாம் அடியறை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்சக்கொடானவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்தே. வைப்பாக இருக்கான், மருந்தாக இருக்கான், அதாவது புருஷார்த்தமாக இருக்கான். அதுக்கு மேலே மருந்தாக இருக்கான் பெருமான். மருந்துன்னா பிராபகனாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால் சேமித்து வைக்கிற நிதி அப்படின்னா புருஷார்த்தம். அப்புறம் மருந்து அப்படின்னா பிராபகம், அதாவது உபாயம். 2ஆயும் இருக்கான் எம்பெருமான். வல்வினை அப்படி இருக்கிற எம்பெருமான் அடியர்களுக்கு அவன் எம்பெருமானோடு சேரணுன்ற அடியவர்களுக்கு அப்படி இருக்கான். வல்வினை துப்பாம் துஞ்சக்கொடானவன். அப்போ வல்வினை என்கிற சாமர்த்தியம் படைத்த பிரதிபந்தகங்கள்லேருந்து அவைகளில் நம்மை துஞ்சக்கொடான். புலனை இல்லை, வல்வினை துப்பாம் அப்படின்னா விஷயங்களில் இழுக்கக்கூடிய இந்திரியங்களில் இந்த ஆத்மா அழிந்து போகும்படி விடமாட்டான். எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து ரொம்ப பெரியவன், அப்பால் அவன் அதுக்கும் மேலே பெரியவனாக இருக்கான். எங்கள் ஆயர் கொழுந்து, ஆயர்களுக்கெல்லாம் கொழுந்தாக இருக்கான் அப்படின்னா இந்த சிரேஷ்டனாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவன் எல்லா நன்மைகளையும் அடியவர்களுக்கு கொடுப்பான், மேலே மேலே உயர்த்திகளை கொடுத்துட்டே இருப்பான், இந்திரியங்களுடைய வசத்தில் விடவே மாட்டான் அப்படின்னு இவ்வளோ நன்மைகளை பண்ணி தருவான். அதான் அணுகில் அணுகும் அப்படின்னு அர்த்தம். அது இந்த 2ஆம் பாட்டினால சொல்லப்படுறது என்றவிடம் சொல்லித்து. அப்புறம் புகழுமரியன் அர்ஜுனனும் துரியோதனனும் கூட வரச் செய்தே. அர்ஜுனனுக்கு தன்னை கொடுத்து துரியோதனனுக்கு தன்னை ஒழிந்த பங்களத்தை, பங்களம்னா பதர், அதை கொடுத்து விட்டாது. பதர் கூட்டம் அதாவது என்னென்னா இந்த நெல்லிலிருந்து அரிசியெல்லாம் எடுத்து ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு வெறும் உமியை இன்னொருத்தன்ட்ட கொடுக்குறது. அந்தமாரி வெறும் தன்னுடைய படையை கொடுத்தான் துரியோதனனுக்கு, தான் போனான் அர்ஜுனனுக்கு.
உகவாதாருக்கு கிட்ட அரியனாய் இருக்கும். பொருவல்லன் ஆசிரியர் தன்னை கிட்டுமிடத்தில் தடை உடையவன் அல்லன் அப்படின்னு அர்த்தம். அதாவது பொரு அல்லன்னா தடை இல்லாதவன். எத்திர கிருஷ்ணௌச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி ந ச அபிமன்யுர் ந யமௌ தம் தேசம் அபிஜக்மது அப்படின்னார். அதாவது உத்தியோக பருவாவில் 49வது அத்தியாயத்தில் திருதராஷ்டிரனை குறித்து சஞ்சயன் சொல்கிறான். எங்கே கிருஷ்ணவ் அப்படின்னா 2 கிருஷ்ணர்கள், அர்ஜுனனும் கிருஷ்ணனும். அப்புறம் கிருஷ்ணாச்ச, கிருஷ்ணான்றவள் திரௌபதி அர்ஜுனுடைய பத்னி. சத்யபாமாச்ச பாமினி, சத்யபாமா கிருஷ்ணனுடைய பத்னி, பாமினி அழகிய இளம்பெண்ணவள். இவர்கள்லாம் இந்த 4 பேரும் ஒன்றா படுத்துட்டுருக்கா. நச்ச அபிமன்யு, அந்த இடத்துக்குள்ளே அபிமன்யு போக முடியாது. யமௌ நகுல சகாதேவர்கள் போக முடியாது. தம் தேசம் அபிஜக்மது, அந்த தேசத்தை அடைந்தார்கள். சஞ்சயனும் பாயில் காப்பவனும் அடைந்தார்கள். அப்போ சஞ்சயனை உள்ளே விட்டுருக்கான். அப்படி எம்பெருமான் வந்து பார்க்கட்டும், இந்த இருப்பை பார்க்கட்டும்னு விடுறான். அப்போது என்ன சொல்கிறார்? அப்போ உகவாதாருக்கு தான் கிட்ட அடியவன், துரியோதனுக்கு கிட்ட அரியவன், அர்ஜுனுக்கு அவ்வளோ நெருங்கினவனாக இருக்கான். இப்படி அவனோட ஒன்றா படுத்துக்கிற அளவுக்கு நெருங்கினவனாக இருக்கான். பொருவல்லன் ஆசிரிதர் தன்னை கிட்டுமிடத்தில் தடை உடையவன் அல்லன். அதுதான் தடை இல்லாமல். இப்போ ஆசிரியர் அப்போ சஞ்சயன் கூட ஆசிரியன் தான். அவன் தன்னை தடையில்லாமல் கிட்டும்படியாக அர்ஜுனோடையும் அந்த 2 பத்னியும் அவரவர்களுடைய பத்திரிமார்களோடையும் படுத்துட்டு இருக்கிற இடத்துக்கும் சஞ்சனையும் விடுறான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சீல சுபாவன் ஆசிரியர் தன்னை கிட்டுமிடத்தில் தடை உடையவன் அல்லன். சத்யபாமாச்ச பாமினி. புத்திரர்களுக்கும் புகவொண்ணாத சமயத்திலேயே சஞ்சயனை அழைத்து காட்சி கொடுத்தது. பொரு என்று ஒப்பாய், ஒப்பாவது நேர் நிற்குமதாய், அத்தால் தடையை சொல்லித்தாய் தடை உடையவன் அல்லன். தனக்கு நேராக இன்னொரு ஒப்பு ஒன்று இருக்குன்னா தடை இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாதவன். எம்மான் இஸ்வபாவங்களை காட்டி என்னை அனன்யார்கன் ஆக்கினவன். நிகரிலவன் புகழ் பாடி இழப்பிலம். அவனுடைய ஒப்பில்லாத கல்யாண குணங்களை பாடி ஒரு காலமும் விச்சேதிக்க க்ஷமனாகிறேன். ஒப்பில்லாத கல்யாண குணங்கள் அதை பாடி ஒரு காலம் அது பிரிக்கிறதுக்கு க்ஷமனாகிறேன். இப்படி விடுகைக்கு க்ஷமனன்னிக்கே ஒழிகிறது காலம் சாவதியாயோ. சில காலம் மட்டுமா அவனை விடாமல் இருக்கேன் அப்படின்னா என்னில் பகலும் இரவும் சர்வகாலமும். ஆனால் விஷயத்தை குறைய அனுபவித்தோ என்னில் படிந்து உடைந்து எங்கும் கிட்டி விஷயத்தை அனுபவியாக இருக்க செய்தே விடமாட்டுகிறேன். எல்லா இடத்துலையும் நான் அவனை அனுபவிக்கிறேன், அப்போ கூட நான் அவனை விட மாட்டுகிறேன், விட முடியாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது 11ஆம் பாட்டு. 10ஆம் பாட்டு முடிஞ்சுது. அடுத்து 11ஆம் பாட்டு. குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோவன் விடைந்த சொல்தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. நிகமத்தில் இத்திருவாய்மொழிதானே இது கர்த்தவர்களுடைய பிராப்தி பிரதிபந்தகங்களை உன்மூலிதமாக்கும் என்கிறார். வேரோடே பிடுங்கிவிடும் அப்படின்னு அர்த்தம். உன்மூலிதமாக்கும்னா பிராப்திக்கு பிரதிபந்தகங்கள், எம்பெருமானை அடைவதற்கு தடையாக உள்ளவைகளை பிடுங்கப்பட்ட வேற உடையதாக ஆக்கும். நன்னா வேரோடு பிடுங்கி போட்டுரும் இந்த பிரதிபந்தகங்களை என்று இந்த பாட்டில் சொல்கிறார். குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோவன் மிடைந்த சொல்தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. குடைந்து இத்தியாதி. குடைந்து வண்டுண்ணும் மதுபானம் பண்ண இழிந்த வண்டுகளானவை பெருங்கடலிலே இழுந்தாரைப் போலே உள்ளே உள்ளே இடங்கொண்டு புஜியா நிற்கும் அத்தனை போக்கி மது வற்றி கைவாங்க ஒண்ணாதபடி இருக்கிற திருத்துழாய் மாலையாலே அலங்கிருதமாயிருக்கிற திரு அபிஷேகத்தை உடையவனே. மதுபானம் பண்ண இழிந்த வண்டுகள் அப்படின்னா மதுவை பானம் பண்ணுறதுக்காக வந்த வண்டுகள் பெருங்கடலில் இழுந்தாரைப் போல, பெரிய கடலில் இழிந்தாரைப் போல உள்ளே உள்ளே இடங்கொண்டு புஜியா நிற்கும். மேலே மேலே அந்த வண்டுகள் புஜிக்கும். மது வத்தி கைவாங்க ஒண்ணாதபடி இருக்கிற திருத்துழாய் மாலையாலே அலங்கிருதமாக இருக்கா எம்பெருமானுடைய திரு அபிஷேகம் தலைமுடி அதை உடையவனை கவிவாடித்து அடைந்த தென்குருகூர் சடகோவன் அம்மதுவிலே படிந்த வண்டுகள் விடமாட்டாதா போலே பகவத் விஷயத்தை விடமாட்டாத ஆழ்வாராய்த்து அருளி செய்திருக்க செய்தேயும்.
ஆழ்வாராய்த்து அருளி செய்தார். மிடைந்த சொல் தொடை அனுபவஜனித பிரீத்தியாலே பிறந்தவையாய் இருக்கச் செய்தேயும் என்னைக்கொள் என்னைக்கொள் என்று மேல் விழுந்தன. ஆயிரத்திலும் வைத்து கொண்டு இப்பத்தையும் அபியசிக்க, அந்த சொற்கள்லாம் அப்படி மேல் விழுந்தன. ஆயிரத்திலும் வைத்து கொண்டு இப்பத்தையும் அபியசிக்க வல்லவர்களுக்கு ஐஸ்வர்ய கைவல்யங்கள் புருஷார்த்தம் என்கைக்கு அடியான பாபங்கள் ஓடிப்போம். அதனால் ஆயிரத்திலும் வைத்துண்டு இந்த பத்தையும் அபியசிக்க வல்லவர்களுக்கு ஐஸ்வர்ய கைவல்யங்கள் புருஷார்த்தம்னு சொல்கிறதுக்கு அடியான பாபங்கள் ஓடி போயிடும். நோய்களை உடைந்தோடுவிக்கும். இவனை விட்டு போகும்போதும் திரளப்போக பெறாது. வள்ளலே உந்தவர் கென்னும் கள்ளர் போல். அது எல்லாம் ஒரு கூட்டமாக போச்சுன்னா கண்டுபிடிச்சிடுவா. அதுக்காக பயந்துட்டு கள்ளர் மாதிரி தனித்தனியாக போகுமா என்கிறபடியே இருவர் ஒரு வழி போக பெறார்கள். 2 பேர் சேர்ந்து ஒரு வழியில் போக மாட்டா. அதுமாதிரி 2 பாபம் சேர்ந்து ஒன்றா போகாது. இப்பாபங்கள் ஆசிரியாந்தரத்தில் கிடந்தாலும் மறுமுட்டு பெறாதபடி உடைந்தோடும். திரும்பி பலசாதனம் ஆகாதபடி. இதோ பிரபந்தன்ட்டேருந்து பாபங்கள் போச்சுன்னா இன்னொருத்தன்ட்ட போய் சேரும்னு சாஸ்திரம் ஒரு ஞானியின் இடத்துல இன்னொருத்தன்ட்ட பாபம் போடுறதுன்னு சொல்கிறது. அப்படி போச்சுன்னா அங்கே திருப்பி முளைக்குமா அந்த பாபம்னா முளைக்காது. அப்படியே அங்கேயும் போனாலும் அழிஞ்சு போக வேண்டியதான். அந்த மாதிரி இந்த 10 அபிசித்தாருக்கு இந்த 10 பாபங்களை ஓட்டுவிக்கும் என்று சொல்கிறார். இப்போது இந்த 10 பாட்டுக்கும் அர்த்தத்தை சுருக்கமாக ஈட்டில் சாதிக்கிறார். முதல் பாட்டில் கேவலரை நிந்தித்தார். 2ஆம் பாட்டில் கேவலர்னா கைவல்யார்த்திகள், எம்பெருமானை விட்டுட்டு வெறும் ஆத்மானுபவத்தை விரும்புகிறாளேன்னு நிந்தித்தார். அனன்ய பிரயோஜனர் திறத்தில் இருக்கும்படியே சொன்னார். 3ஆம் பாட்டில் இவ்விரண்டு கோடியிலும் நீர் ஆர் என்ன, உன்னை அனுபவியா நிற்க விரோதி கழிந்தவன் நான், உன்னை அனுபவிச்சுருக்கச்சேயே விரோதி போனவன் நான் என்றார். 4ஆம் பாட்டில் என்னை இவ்வளவாக நிறுத்தினவனை என்ன ஹேத்துவாலே விடுவது என்றார். இவ்வளவு தூரம் என்னை நெருக்கி விட்டாய், என்ன ஹேத்துவாலே விடுவது என்றார். 5ஆம் பாட்டில் திருவாய்ப்பாடியில் பெண்கள் கிருஷ்ணனை விடுவன்னோ நான் அவரை விடுவது என்றார். திருவாய்ப்பாடியில் பெண்கள் கிருஷ்ணனை எப்பாவது விடுவாளா, அதுமாதிரி நானும் அவனை விட மாட்டேன்றார். 6ஆம் பாட்டில் அவன்தான் விடிலோ என்ன, அவன் போக்க இசையே நின்றார், அவன் போகிறத நான் விட மாட்டேன்றார். 7ஆம் பாட்டில் நீர்தான் விடிலோ என்ன, அவன் என்னை போக விட்டான் என்றார். சரி, 7ஆம் பாட்டில் நீர் விட்டுட்டு என்ன, அவன் என்ன போக விட்டான் அப்படின்றார். 8ஆம் பாட்டில் இந்நாள் வரை போக விட்டிலனோ என்ன, அப்போ அனாதிகாலமாக அது இழந்து தான் இருந்து கேட்டால் நப்பின்ன பிராட்டி புருஷகாரமாக பத்தின என்னை இனி அவனாலும் விடவொண்ணாது என்றார். 9ஆம் பாட்டில் இப்பிரசங்கந்தான் என் ஒரு நீராக கலந்தத்தை ஒருவராலும் பிரிக்க ஒண்ணாது என்றார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா கலந்துட்டோம், ஒரு நீராக இனிமேல் பிரிக்க முடியாது என்றார். 10ஆம் பாட்டில் அவனுடைய கல்யாண குணங்களை சர்வகாலமும் அனுபவித்து சிரமமுடையே நல்லேன் என்றார். அப்புறம் 11ஆம் பாட்டு இத்திருவாய்மொழியை அபியசித்தாருக்கு பலஞ்சொல்லி தலை கட்டினார். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.